So let's start the session then. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறது ஓ லெவலினுடைய வணிக கல்வியும் கணக்கீட்டிலையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ கிரேட் 10னுடைய சிலபஸஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கிரேட் 10 பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 வணிகத்தினுடைய பின்னணி, வணிகத்தினுடைய சூழல், வணிக அமைப்புகள், கணக்கீட்டுக்கான அறிமுகம், கணக்கீட்டு சமன்பாடுகள் இதெல்லாமே நம்ம முடிச்சிருந்தோம். அண்ட் கொடுக்கல் வாங்கல்களினுடைய இரட்டை விளைவுகள் சம்பந்தமாகவும் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் த பிரைமரி புக்ஸ் மூல ஏடுகள் சம்மந்தமாக பார்த்தோம். அண்ட் த கேஷ் புக் அண்ட் த பெட்டி கேஷ் புக் சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பாஸ் பேப்பர்ஸும் இதில் 2023 நடைபெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் சம்மந்தமான பாஸ் பேப்பர்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ரைட், இந்த கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். பிரைமரி புக் ஆஃப் ராஜ் பிஸ்னஸ் வேர் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் தி அபவ் சோர்ஸ் டாக்குமெண்ட். தென் 24th கொஷின் நம்ம பார்த்துருந்தோம். 25th நம்ம பார்த்துருந்தோம். இதன் அடிப்படையில் நம்ம இந்த முதன்மை ஏடுகளில் வந்திருக்கக்கூடிய கொஷின்ஸ்களை பார்த்துருந்தோம். அண்ட் பார்ட் 2 கொஷின்ஸ் ஆல்சோ ஐ திங்க் வி ஹவ் டன் ரைட். இந்த கொடுப்பனவு கைச்சாத்து மூலவனமாக பயன்படுத்தப்படுவது, இந்த கொஷின்ஸ் கூட நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கு நாம் இந்த கேஷ் புக் அண்ட் த பெட்டி கேஷ் புக், காசேடும் சில்லறை காசேடும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்ல இருந்து நம்ம இன்றைய கிளாஸை பார்ப்போம். ஸோ கேஷ் புக் அண்ட் பெட்டி கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் காசு புத்தகம், அதே சமயம் சில்லறை காசு புத்தகம், கேஷ் புக் அண்ட் பெட்டி கேஷ் புக்னு சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்களை அடிப்படையாக கொண்டு நீங்கள் உங்களுக்கு கொஷின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காசு புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த காசு புத்தகத்தினுடைய அறிமுகத்தில் இந்த காசு புத்தகம் என்பது ஒரு பிரதானமான ஒரு முதன்மை ஏடாகும். த கேஷ் புக் இஸ் த பிரைமரி புக் இன் விச் த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் கேஷ் ஆர் ரெக்கார்டட். காசு நீங்கள் பெற்றுக்கொள்வதும் சரி, காசு கொடுக்கறதும் சரி, காசாக நம்ம பௌதீகமாக காசு நாணயங்கள், தாள்குட்டி நாணயங்களாக இருக்கட்டும் அல்லது தாள் நாணயங்களாக இருக்கட்டும், காசாக நம்ம பெற்றுக்கொள்ளும் போதும் சரி, காசாக நம்ம கொடுக்கும் போதும் சரி, முதலாக நம்ம பதியக்கூடிய முதன்மை ஏடு தான் இந்த கேஷ் புக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுக்கிறோம். அதோட காசாக நம்ம பெற்றுக்கொள்ளும் போது பற்றுச்சீட்டு முதன்மை ஏடுகளில் பதிவதற்கான மூல ஆவணமாகவும், காசாக நம்ம கொடுக்கும் போது கொடுப்பனவு கைச்சாத்து என்கின்ற விஷயம் மூல ஆவணமாக பயன்படுத்தப்பட்டு காசு புத்தகத்தில் பதிவு செய்யப்படும். ஸோ த கேஷ் புக் இஸ் த பிரைமரி புக் இன் விச் த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆஃப் கேஷ், தட் மீன்ஸ் physical currency, are recorded. And a business can receive cash from various sources and also make different kinds of cash payments. ஸோ இது யூஸ்வலான விஷயம். ஒரு வணிகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வழிகளில் இருந்து இந்த காசு என்பது அவங்களுக்கு கிடைக்கலாம். அதே மாதிரி அவங்க கொடுக்கும் போதும் பல்வேறு வழிகளில் பல்வேறு நபர்களுக்கு காசை வந்து கொடுத்து கொள்ளும் மேலும். And the receipts and payments of cash are recorded in the cash book using receipts for incoming cash and payment voucher for outgoing cash as a source documents. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். நிறுவனத்துக்கு உள்ளே வரக்கூடிய காசுகள் என்பது கிடைக்கக்கூடிய காசுகள், நிறுவனத்திற்கு வெளியே போகக்கூடிய காசுகள் என்பது நிறுவனத்தை விட்டு நிறுவனம் செலுத்துகின்ற காசுகளாக இருக்கும். ஸோ நிறுவனத்திற்கு உள்ள காசு வருதுன்ற அர்த்தம் என்ன? நிறுவனம் காசை பெற்றுக்கொள்ளுதுன்ற அர்த்தம். நிறுவனத்திற்கு வெளியே காசு போகுதுன்றா என்ன அர்த்தம்? நிறுவனத்துக்குள்ள விட்டு காசு வெளியால் போகுதுன்ற அர்த்தம். எனவே இந்த மாதிரி பல கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற முடியும். அண்ட் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கேஷ் ரிசிப்ட் சோர்சஸ், காசு பெறுவனவுக்கான எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், உரிமையாளர் சில நேரங்களில் மூலதனம் இட முடியும். ஓனர்ஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். உரிமையாளர் தன்னுடைய சொந்த காசை நிறுவனத்துக்குள்ளே கொண்டு வரது. உரிமையாளருடைய மூலதனம் இடும்போது காசாக மூலதனம் விட்டால் அது நிறுவனத்துக்குள்ளே காசு வரக்கூடிய ஒரு வழியாக பார்க்க முடியும். அதே மாதிரி நிறுவனம் காசுக்கு பொருட்களை விற்பனை செய்யும் போது இந்த கேஷ் சேல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதுவும் நிறுவனத்துக்குள்ளே காசு வரக்கூடிய ஒரு வழி. அண்ட் வியாபார வருமதிகளிடமிருந்து பெற்ற காசு, கேஷ் ரிசீட் ஃப்ரம் டெட்டர்ஸ் ஓர் ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னு சொல்லுவோம். நாம் கடனுக்கு பொருளை ஒருவங்களுக்கு விற்போம், அவங்க நமக்கு ஒரு ஃபியூச்சர் டேட்டில் தருவோம்னு சொல்லிப்பாங்க. அவங்க தரும்போது நிறுவனத்துக்குள்ள காசு ஆக்சுவலாக வரப்போகிறதாக இருக்க போகிறது. எனவே இது கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டர்ஸ். அதே மாதிரி நாம் சில நேரங்களில் வங்கி கடன் அல்லது வெளிநபர்களிடமிருந்து காசை கடனாக பெற முடியும். ஸோ இந்த சந்தர்ப்பங்கள்லையும் காசு நிறுவனத்துக்குள்ளே வரக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி கேஷ் ரிசீவ் ஃப்ரம் ரெண்ட் இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம், கமிஷன் இன்கம், அதாவது வாடகை வருமானங்கள், முதலீட்டு வருமானங்கள், தரகு வருமானம் போன்ற வருமானங்களை காசாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம்னு சொன்னால் இந்த வழிகளில் நமக்கு காசு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ்,
இது எல்லாமே காசு பெறுவனவுக்கான உதாரணங்களாக நம்ம சொல்லலாம். காசு நிறுவனத்துக்குள்ள கிடைக்கக்கூடிய விஷயங்கள், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அண்ட் அதே மாதிரி காசு கொடுப்பனவுகள், கொடுப்பனவுகளுக்கு என்ன நம்ம படிச்சிருக்கிறோம், கொடுப்பனவு கைச்சாத்து என்கின்ற ஒரு விஷயம். எனவே கொடுப்பனவு கைச்சாத்து என்பது பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஃபார் அ கேஷ். காசுக்கு நம்ம பொருளை கொள்வனவு செஞ்சோம்னா நம்ம அவங்களுக்கு காசு கொடுப்போம், நிறுவனத்தை விட்டு வெளியால போகும். எனவே கொடுப்பனவு கைச்சாத்து மூலம் காசு புத்துவதில் பதியப்படும். அண்ட் த ரீபேமெண்ட் ஆஃப் லோன்ஸ், கடன்களை நாம திருப்பி செலுத்துகிறோம். கடன் வரும்போது நம்ம காசு நிறுவனத்துக்குள்ள வந்திருக்கும், கடன் அவங்க தரும்போது அதே கடனை நாம திருப்பி செலுத்தும் போது, காசாக நம்ம செலுத்தும் போது காசு நம்ம நிறுவனத்தை விட்டு வெளியேறும். அதே மாதிரி கடனுக்கு நம்ம பொருட்களை வாங்கிட்டு வந்திருந்த டைம் பொருள் நம்மக்கிட்ட வந்திருக்கும், காசு போயிருக்காது. அந்த டைம் வரும்போது அவங்களுக்கு காசு கொடுக்கணும். எனவே கடன் வழங்குனர்கள் அல்லது கடன் கொடுத்தோர்கள் அல்லது வியாபார சென்மதிகள் என்று சொல்லப்படுவாங்க, இவங்களுக்கு நம்ம காசை கொடுக்கும்போது நம்ம நிறுவனத்திலிருந்து காசு வெளியால போகும். அண்ட் பேமெண்ட்ஸ் மேட் ஃபார் எக்ஸ்பென்சஸ் சச் அஸ் salaries, எலக்ட்ரிசிட்டி எக்ஸெட்ரா, சம்பளம், மின்சாரம் போன்ற செலவுகளுக்கு செலுத்தப்பட்ட கொடுப்பனவுகள். அதாவது கொடுப்பனவுகள் என்பது காசாக சம்பளத்துக்கு கொடுத்தது, மின்சாரத்துக்கு கொடுத்தது, இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் த பேமெண்ட்ஸ் ஃபார் பர்ச்சேசிங் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ், நிலையான சொத்துக்களை கொள்வனவு செய்வதற்கான கொடுப்பனவுகள். உதாரணத்துக்கு தளபாடங்கள் இருக்க முடியும், உபகரணங்கள், இந்த மாதிரி ஆதனம் பொறி மற்றும் உபகரணமான காணி, கட்டணம், தளபாடங்களை காசுக்கு வாங்கினாலும் காசு நிறுவனத்தை விட்டு போக போகிறது. அண்ட் வித்ரோவல்ஸ் ஆஃப் கேஷ் பை த ஓனர் ஃபார் த பர்சனல் யூஸ், ஒரு தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக உரிமையாளர் காசினை எடுக்கிறார் என்றால் காசு பற்றுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் காசு புத்தகத்தில் பதியப்படும். அப்போ நிலவு வச்சுக்கொள்ளுங்க, சிம்பிள் ரூல். தளபாடத்துக்காக காசு வாங்குறோமா, பொருட்களுக்காக காசு கொடுக்குறோமா, தளபாடத்துக்கு காசு கொடுக்குறோமா, மின்சாரத்துக்கா, சம்பளத்துக்கா, கடன் கொடுத்தோருக்கா, கடனை திருப்பி கொடுக்குறோமா, காசுக்கு பொருளை வாங்குறோமா, எதுவாக இருந்தாலும் அது காசு புத்தகம் தான். காரணம், காசு வருதா போகுதா என்பதனைத்தான் நம்ம இங்க பார்ப்போமே தவிர, மற்றும்படி நாம எங்கிருந்து வருது, எங்கிருந்து போகுது, யாருக்காக கொடுக்குறோம் என்பதெல்லாம் நாம இங்க பார்க்கறது கிடையாது. காசு வருதா, பற்றுச்சீட்டு, காசு புத்தகம். பற்றுச்சீட்டு என்பது மூலாவணம், காசு புத்தகம் என்பது முதன்மை ஏடு. காசு போகுதா, கொடுப்பனவு கைச்சாத்தி என்பது, பேமெண்ட் வவுச்சர் என்பது மூலாவணம், காசு புத்தகம் என்பது முதன்மை ஏடாக இருக்க போகிறது. ரைட். இப்போ இந்த பற்றுச்சீட்டு, இந்த பேமெண்ட் வவுச்சர், இந்த ரெண்டையும் வச்சு தான் முக்கியமாக விஷயங்கள் இருக்குது. பற்றுச்சீட்டு என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? காசு பெற்றுக்கொண்டதற்கு முதன்மை ஏடுகளில் பதிவதற்கான மூல ஆவணம். அப்ப பெற்றுக்கொண்டது. அப்ப பாருங்க, when a business receives cash, it issues a document called a receipt to the payer as evidence for receiving the money. சிம்பிளா, ஒரு வணிகம் காசை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு டாக்குமெண்ட் ஒன்று அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம அதை கடைகளில் பில் என்று சொல்லுவோம் சிம்பிளா பேச்சு வழக்கில். பட் அதுக்கு பேர் உண்மையில ரிசிப்ட். யார் தந்தாங்களோ அவங்களுக்கு ரிசிப்ட்டுங்கிறத கொடுக்கணும். அதுக்கான ஆதாரம், நாங்கள் உங்கள்கிட்ட காசை பெற்றுக்கொண்டதற்கான ஆதாரம் இவ்வளவு பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ அதுதான் இந்த பற்றுச்சீட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ ஈச் ரிசிப்ட் ஹஸ் டீடைல்ஸ் சச் அஸ் யூனிக் சீரியல் நம்பர், டேட் ஆஃப் பேமெண்ட், அமௌண்ட் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த கேஷியர். ஸோ ஒவ்வொரு பற்றுச்சீட்டுலையும் இந்த தனித்துவமான வரிசை, நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், யூனிக்கான சீரியல் நம்பர்ஸ் வந்து இருக்கும். ரைட். ஒவ்வொரு பற்றுச்சீட்டுலையும் தனித்தனியான ஒரு வரிசை எண் இருக்கும். அப்போ தான் ரெக்கார்ட் பண்ணும்போது நாம் எவ்வளோக்கு காசை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது அந்த யூனிக்கான சீரியல் ஓர்டரில் இருக்குதா இல்லையான்னு நமக்கு பார்த்துக்கொள்ள முடியும். ஏதாவது பெற்றுக்கொண்ட காசுக்கு ரிசிப்ட் சிஸ்டத்தில் மிஸ் ஆகுதா இல்லையா என்பதனை நம்ம பதிவு செஞ்சிருந்தா அப்போ தான் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஒவ்வொரு பற்றுச்சீட்டிலையும் ஒவ்வொரு யூனிக்கான சீரியல் நம்பர் என்பது இருக்கு. அண்ட் எப்போ அந்த பேமெண்ட் வந்து நமக்கு கிடைச்சிச்சு, எவ்வளவு தொகையில் கிடைச்சிச்சு, எந்த கெஷியர் அதனை பெற்றுக்கொண்டார், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இதில் இருக்கும். அண்ட் த ரிசிப்ட்ஸ் டூப்ளிகேட் இஸ் யூஸ்ட் as the source document for recording the cash receipt in the cash book. இப்போ நம்ம ஒரிஜினலான ரிசிப்டை யாருக்கு கொடுப்போம், யார் காசு தந்தாங்களோ அல்லது கஸ்டமர் இருக்கலாம் அவங்களுக்கு கொடுத்துருவோம். அதனுடைய ஒரு டூப்ளிகேட் ஒன்று சிஸ்டத்தில் சர்வ் ஆகும், அல்லது மெனுவலாக நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அது நம்மக்கிட்ட இருக்கும். அதை வச்சு தான் நாம் நம்மளினுடைய காசு பெறுவனவுகளை காசு புத்தகத்தில் நம்ம பதிவு செய்வோம். ஸோ இந்த விஷயம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பற்றுச்சீட்டுகள் சம்பந்தமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், ரிசிப்ட்ஸை பற்றி நம்ம படிக்கும்போது. இஸ் இட் கிளியர்? எல்லாருக்கும் இது கிளியரா? பற்றுச்சீட்டுகள். அதே மாதிரி கொடுப்பனவு கைச்சாத்து என்பது என்னன்னு சொல்லி தந்திருக்கிறேன். காசு கொடுக்கப்படும் போது கொடுத்ததுக்கான ஆதாரமாக நாம் உருவாக்குகின்ற மூல ஆவணம் தான் இந்த கொடுப்பனவு கைச்சாத்து, பேமெண்ட் வவுச்சர்னு சொல்லுவோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், a payment voucher is a document prepared by a business authorized by a responsible person as evidence that cash payment was made. ஒரு கொடுப்பனவு கைச்சாத்து என்பது
வணிகத்தால் உருவாக்கப்படுகின்ற ஒரு டாக்குமெண்ட், அதை ஒருத்தர் ஒத்தரைஸ் பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னால் அவர் சைன் பண்ணி ஓகே இது நான் தான் கொடுக்குறேன் இந்த காசுன்னு சொல்லி ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஒருத்தர் சைன் பண்ணி ஒத்தரைஸ் பண்ணிப்பார், அங்கீகரிச்சிருப்பார். அண்ட் திஸ் இஸ் த எவிடன்ஸ் ஃபார் த கேஷ் பேமெண்ட், காசு கொடுத்ததுக்கான ஒரு ஆதாரமாக இருக்க போகிறது. அண்ட் ஈச் பேமெண்ட் வவுச்சர் ஹஸ் அ சீரியல் நம்பர். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எல்லா சோர்ஸ் டாக்குமெண்ட்டும் நிச்சயமாக ஒரு சீரியல் நம்பரை கொண்டிருக்கும். எப்போ காசு கொடுக்கப்பட்டிங்கிற டேட் இருக்கணும், யார் காசை கொடுத்தாங்க, த நேம் ஆஃப் த பேய், ரைட், காசு செலுத்துவதனுடைய பெயர், அண்ட் யார் காசை பெற்றுக்கொண்டாங்க, எந்த ரீசனுக்காக, மின்சாரத்துக்கு கொடுத்தோமா, கடன் கொடுத்தவருக்கு கொடுத்தோமா, எந்த ரீசனுக்காக அந்த காசு கொடுக்கப்பட்டுகிறது, ரைட். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த கொடுப்பனவு கைச்சாத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டும். அண்ட் த டுவல் ஃபங்க்ஷன் ஆஃப் த கேஷ் புக், காசு புத்தகத்தினுடைய இரட்டை செயல்பாடு. இப்போ ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம முதன்மை ஏடுகள் பார்த்துருக்கிறோம், காசு புத்தகம், சில்லறை காசு புத்தகம், கொள்வனவு நாளேடு, அதே மாதிரிக்கு விற்பனை நாளேடு, இதை மாதிரி நிறைய முதன்மை ஏடுகள் நம்ம படிச்சுக்கிறோம். இந்த காசு புத்தகமும் சில்லறை காசு புத்தகமும் இரண்டு தொழிற்பாடுகளை செய்யும். என்னென்று யாருக்கு நினைவு இருக்குது? இரண்டு தொழிற்பாடுகள் என்று சொல்லும்போது, ஒன்று இந்த காசு புத்தகத்தினுடைய இரட்டை செயல்பாடுகளில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பிரைமரி புக். உங்களுக்கு தெரியும் காசு புத்தகம் என்பது ஒரு முதன்மை ஏடு என்பது உங்களுக்கு தெரியும். முதலாக காசு பெறுவனவு கொடுப்பனவுகளை பதிவு செய்கின்ற ஏடு. அது மாத்திரமில்லாமல் இது ஒரு பேரேட்டு கணக்காகவும் ஒரு லெஜர் அக்கவுண்டாகவும் தொழிற்படும். கொள்வனவு நாளேடு அப்படி தொழிற்படுறது கிடையாது, விற்பனை நாளேடு அவ்வாறு தொழிற்படுவது கிடையாது. இது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ பிரதான ஒரு முதன்மை புத்தகமாக அல்லது முதன்மை ஏடாக தொழிற்படும் அப்படின்னா the first place where the cash receipts and payments are recorded in chronological order. ஒவ்வொரு டேட், இன்றைக்கு நாளைக்கு அடுத்த நாள் டேட் வரிசைப்படி காசு பெற்றுக்கொண்டது காசு கொடுத்தது என்பது காலை வரிசைப்படி ஒரு பதிவு செய்யப்படுகின்ற ஒரு முதல் இடமாக தொழிற்படும், ஒரு முதன்மை ஏடாகவும் தொழிற்படும். அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பேரேட்டு கணக்காகவும் தொழிற்படும். இட் மீன்ஸ் நம்ம ஒரு டி அக்கௌண்ட் உண்டு காசு கணக்குன்னு சொல்லி தனியாக நம்ம திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. காசு கணக்குன்னு சொல்லி தனியாக நம்ம திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காசு புத்தகமே அந்த ஒரு டி அக்கௌண்டாக தொழிற்படும். ஸோ இட் ஹாஸ் அ டெபிட் அண்ட் கிரெடிட் சைட் ஃபாலோவிங் த ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி ஃபார் அன் அசெட் அக்கௌண்ட். காசு என்பது ஒரு சொத்து உண்டு தெரியும், ஒரு நடைமுறை சொத்து உண்டு தெரியும். ஒரு சொத்து கணக்குக்கு எப்படி வரவு பக்கம் இருக்கணும் செலவு பக்கம் இருக்கணும், அதிகரித்தால் வரவில் குறைவடைந்தால் செலவு என்பதோ அதே மாதிரி இந்த காசு கணக்கிலே நம்ம வரவு பக்கம் செலவு பக்கம் வைத்து வரவு பதிவாக வரவில் பதிவு செய்யும் போது அது அதிகரிப்பாகவும் குறைவாக பதிவு செய்யும் போது செலவில் பதிவு செய்யும் போது குறைவாகவும் காணப்படும். எனவே இது இரட்டை விதிகளை பின்பற்றி நம்ம செய்யறதால இது ஒரு பேராட்டு கணக்காகவும் தொழிற்படும், அதே சமயம் இது ஒரு முதன்மை ஏடாகவும் தொழிற்படும். இது காசு புத்தகத்துக்கும் சில்லறை காசு புத்தகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான பண்பு. அப்போ உங்கள்கிட்ட சில நேரங்களில் கேள்வி கேட்கப்படலாம் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன கேட்கப்படலாம் என்றால் ஒரு முதன்மை ஏடாகவும் தொழிற்பட்டு ஒரு பேரேடாகவும் தொழிற்படக்கூடிய முதன்மை ஏடுகள் என்னென்றால் சில்லறை காசு புத்தகமும் காசு புத்தகமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஐ ஹோப் ஸோ இட் மேட் கிளியர். ஸோ இது காசு புத்தகத்தினுடைய இரட்டை தொழிற்பாடு. அண்ட் த ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன் இந்த கேஷ் புக், காசு புத்தகத்தில் நாம் எப்படி கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வோம் சம்பந்தமாக நம்ம பார்க்கும்போது முதலாவது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், காசு என்பது இட்ஸ் அன் அசெட் ஆஃப் த பிஸ்னஸ். அதாவது இதன் மூலமாக எதிர்கால பொருளாதார நன்மைகள் நமக்கு இருக்குது. ஏன்? காசு இருந்தால் தான் நாம் மற்றவங்களுக்கு காசு கொடுக்க முடியும், பொருளை வாங்க முடியும், பிஸ்னஸுக்கு தேவையான விஷயங்களை செய்ய முடியும். எனவே இது நிறுவனத்தினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இருக்கக்கூடிய எதிர்கால பொருளாதார நலன்களை தரக்கூடிய ஒரு நிகழ்கால பொருளாதார வளம் இப்போ நம்மள கையில் இருக்குது. எனவே காசு என்பது ஒரு வணிகத்தினுடைய சொத்து. எனவே த இன்க்ரீஸ் இன் த கேஷ், காசை பெற்றுக்கொள்ளும் போது அந்த காசு அதிகரிக்கும். எனவே காசு புத்தகத்தில் வரவில் பதிவு செய்வோம். அண்ட் த டிக்ரீஸ் இன் த கேஷ், காசு குறைவடையும் போது காசு புத்தகத்தில் செலவில் பதிவு செய்வோம். பிகாஸ் அது ஒரு சொத்து கணக்கு, காசு புத்தகம் என்பது ஒரு சொத்து கணக்கு, ரைட்? அண்ட் as the cash book itself acts as a ledger account, இந்த காசு புத்தகம் ஒரு பேரேட்டு கணக்காக தொழிற்படுவதால் all the debits in the cash book must be credited in another relevant ledger account. அதாவது உங்களுக்கு தெரியும் நம்ம டி அக்கவுண்ட் அல்லது பேரேட்டு கணக்குகளை நம்ம பதிவு செய்யும் போது வரவு பதிவுக்கேற்ற செலவு பதிவுகள் வைக்கப்பட வேண்டும். ஒரு இடத்துல வரவுல பதிவு செஞ்சா அதே தொகை இன்னொரு இடத்தில் செலவில் பதிவு செய்யப்படும். எனவே இந்த காசு புத்தகம் ஒரு பேரேட்டு கணக்காக தொழிற்படுகிறது என்றால் காசு புத்தகத்தில் வரவில் பதிவது எல்லாமே வரவு பதிவாக ஒரு டி அக்கவுண்ட்ல இருக்கிற மாதிரி கருதப்படுகிறது. பிகாஸ் இது இரண்டு தொழிற்பாடுகளை கொண்டது. எனவே அந்த வரவு பதிவுகளுக்கு ஏற்ற செலவு பதிவுகள் என்ன செய்யப்படணும்? உரிய கணக்கில் வைக்கப்படணும். உதாரணத்துக்கு காசு நம்ம பெற்றுக்கொண்டோம் கடன்பட்டோரிடம் இருந்தால் காசு கணக்கு வரவு, அது நேரடியாக முதன்மை ஏடாகிய காசு புத்தகத்திலே நீங்க பதிஞ்சிடலாம். அந்த பெற்றுக்கொண்ட காசுக்கு செலவு பதிவு யாரிடமிருந்து பெற்றுக்கொண்டோம்? கடன்பட்டோரிடமிருந்து பெற்றுக்கொண்டால் கடன்பட்டோர் கணக்கு செலவு என்பதில் பதிவு செய்யப்படும்.
அதே மாதிரி ஒவ்வொரு வரவு பதிவுக்கு ஏற்ற செலவு பதிவுகள் வைக்கப்பட வேண்டும். And all the credits in the cash book must be debited in another relevant ledger account. அதே மாதிரி ஏதாவது செலவு பதிவுகள் நீங்கள் பதிவு செய்திருந்தால் காசு புத்தகத்தில், உதாரணத்துக்கு மின்சாரத்துக்கு காசு கொடுத்தீங்கன்னா காசு கணக்குல செலவு, அதனுடைய வரவு பதிவு என்ன? மின்சாரம் என்கிற செலவு அதிகரிக்கிறது, மின்சார கணக்கு வரவு. கடன் கொடுத்தவருக்கு காசு கொடுத்தீங்கன்னா காசு போகுது, காசு கணக்கு செலவு. அதே சமயம் கடன் கொடுத்தவருக்கு கொடுத்தால் பொறுப்பு அது குறையும், அதனால கடன் கொடுத்தவர் கணக்கு வரவு. எனவே அனைத்து கிரெடிட் என்ட்ரிஸும் உரிய பேரேட்டு கணக்குகளில் வரவு பதிவுகளாக இருக்க வேண்டும். இது காசு புத்தகம் ஒரு பேரேட்டு கணக்காக எப்படி தொழிற்படுவது என்பதற்கான ஒரு விஷயம். நம்ம கணக்கு செய்யும்போது எல்லாம் உங்களுக்கு சிம்பிளாக விளங்கும். ரைட். இப்போதைக்கு நம்ம படித்த விஷயங்கள் இவ்வளோத்துக்குள்ள ஏதாவது குழப்பம் இருக்குதா யாருக்கும்? காசு புத்தகத்தினுடைய அறிமுகம், பற்றிச்சிட்டு, கொடுப்பனவு கைச்சாத்து, இரட்டை செயல்பாடு, கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்கிறது. யாருக்கு சரியான சரி கொஸ்டின்ஸ் இருக்குதா? எனவே கேஷ் புக் என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்கிறோம். ரைட். அது ஒரு பிரைமரி புக்காக இருக்குது. அனைத்து காசு பெறுவனவுகள் கொடுப்பனவுகளும் முதலாக பதியப்படுகின்ற இடம். இது ஒரு பேராடாகவும் தொழிற்படுகிறது. ரைட். ஒரு இடத்துல பதியும் போது ஒரு வரவு பதிவு, ஒரு செலவு பதிவு என்று சொல்லக்கூடிய ஒரு பேரேடாகவும் தொழிற்படுகிறது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பேக்கரி ஒன்றை இமேஜின் பண்ணீங்கன்னு சொன்னால், எவ்ரிடே காசை நம்ம பெற்றுக்கொள்வோம். கவுண்டரில் நமக்கு காசு கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நாம் இன்வென்ட்ரிஸ் வாங்குவோம், அதாவது வாங்குவோம், முட்டைகள் வாங்குவோம், இதெல்லாம் நம்ம டெய்லி கொடுத்துட்டு இருப்போம். அப்போது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு நம்ம டிரெக்டாக லெஜர் அக்கௌண்ட்ஸ் பேரேடுகள் போடாமலுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வோம்? காசு புத்தகத்தில் தான் எல்லாத்தையும் பதிவு செய்வோம். தென் அது பிறகு ஒவ்வொரு மாதம் முடிய அந்த மொத்தங்களை எடுத்து நம்ம ரிலவெண்ட்டான லெஜர் அக்கௌண்ட்ஸுக்கு, கொள்வனவு கணக்குக்கு, இது கொள்வனவுக்காக கொடுத்த காசு, அப்போ கொள்வனவு கணக்கு வரவு, காசு கணக்கு மொத்தமாக செலவில் இருக்குது. அப்படி நம்ம பிரித்து பார்ப்போம். இது விற்பனை மூலம் கிடைச்ச காசு, இது வாடகை கொடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து பார்ப்போம். அண்ட் அதே சமயம் என்ன சொல்லியிருந்தேன், இந்த இரட்டை தொழிற்பாடு என்பது இருக்குது. இது ஒரு முதன்மை ஏடாகவும் தொழிற்படுகிறது, அதே சமயம் இது ஒரு பேரேடாகவும் தொழிற்படுது. முதன்மை ஏடாக தொழிற்படுதுன்னு என்ன அர்த்தம்? நம்ம கேஷ் புக்கில் பதிவு செய்யும் போதே அதுக்கான வரவு பதிவு அல்லது செலவு பதிவாக அந்த முதன்மை ஏட்டில் பதிவு செஞ்சதே நம்ம பதிவு செஞ்சு எடுத்துக்கொள்ளாமே தவிர, முதன்மை ஏட்டில் பதிவு செஞ்சது பிறகு மறுபடியும் ஒரு காசு கணக்குங்கிறது நம்ம ஓப்பன் பண்ண தேவையில்லை. அண்ட் அனைத்து டெபிட் என்ட்ரிஸும் காசு கணக்கில் இருக்கிறது அல்லது முதன்மை ஏட்டில் இருக்கிறதுக்கு கிரெடிட்டாக பேரேடுகளில் நம்ம கணக்கு துறக்கணும். அனைத்து செலவு பதிவுகளாக காசு புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களுக்கும் வரவு பதிவுகள் லெஜராக நம்ம துறக்கணும். ரைட். அதே சமயம் காசு புத்தகத்தில் வரவில் பதிவு செய்தால் அதிகரிப்பு ஏற்படும். உதாரணத்துக்கு உரிமையாளர் காசை கொண்டு வரது, காசுக்கு விற்கிறது, கடன்பட்டோர் காசு நமக்கு தாரது, இது எல்லாமே காசு புத்தகத்தில் வரவு, காசு அதிகரிப்பு. அதே சமயம் காசு கொடுக்கிறது என்பது என்ன? காசுக்கு கொள்வனவு செய்யலாம், கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுக்கலாம், செலவுகளுக்காக கொடுக்கலாம். எனவே இதெல்லாம் காசு புத்தகத்தினுடைய செலவு பக்கம் பதிவு செய்யப்பட விஷயங்கள். I hope so we understood this thing. Right? Right. And the balancing of the cash book and other accounts, இதை நம்ம கொஷன்ஸை படித்து தரும்போதே நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். எப்படி கேஷ் புக் அல்லது மற்ற டி அக்கௌண்ட்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ணுறது, மீதி சென்றது மீதி வந்தது எழுதுறது, எதுக்கு மீதி சென்றது மீதி வந்தது எழுதுவோம், எந்த கணக்குக்கு நாம் வருமான கூற்றுக்கு நேரடியாக மாற்றுவோம் போன்ற விஷயங்களும் உங்களுக்கு கணக்கு சொல்லி தரும்போது நான் சொல்லித்தரேன். ஸோ ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் டு கேஷ் டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ இந்த கழிவுகள் சம்மந்தமாக நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். சிம்பிளாக உங்களுக்கு நான் தியரிஸை சொல்லிவிட்டு நான் நிறைய டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ் தியரிஸுக்கு. பிகாஸ் தியரிஸாக ஒரு 20% தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கை தரும், 80% உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆக்சுவலாக கொஷின்ஸை நம்ம செய்யும்போது. ஸோ கழிவுகளுக்கான வரைவிலக்கணம் என்றால், ஒரு டிஸ்கவுண்ட் என்பது ஒரு கொடுக்கல் வாங்கலினுடைய ஒரு வேல்யூலேருந்து கழிச்சு விடக்கூடிய ஒரு பகுதின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். இப்போ நீங்கள் நிறைய ஷாப்புக்கு போகலாம், நிறைய ட்ரெஸ் வாங்க போகிறீங்க, இந்த டைம்லலாம் உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் தருவாங்க. 2 இடத்துல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஷாப்புக்குள்ளே போகும்போது ஷாப்லேயே எல்லா உடுப்புக்கும் நாங்கள் ஒரு 10% டிஸ்கவுண்ட் தருவோம்னு சொன்னால் அது வியாபார கழிவு. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 5000 ரூபாயோட டிஷர்ட்ஸ் எல்லாமே 10% டிஸ்கவுண்ட்னு சொன்னால் 500 ரூபாய் கழிச்சு 4500 ரூபாய்க்கு தருவாங்கண்டா, இது உடுப்பு வாங்குற இடத்துலையே போட்டிக்கிறாங்க 10% டிஸ்கவுண்ட்னு சொன்னால் அதுக்கு பேர் வியாபார கழிவு, விற்பனை அதிகரிப்பதற்காக கொடுக்கப்படுகின்ற கழிவு. வியாபார கழிவுக்கு கணக்கீட்டில் டபுள் என்ட்ரியும் கிடையாது, அக்கௌண்ட்ஸும் இல்லைங்கிறது கணக்கீடு இல்லை என்பது உங்களுக்கு தெரியும், போன செஷன்ஸில் சொல்லி தந்தீங்க. அதே சமயம் இப்போது நீங்கள் 4500 ரூபாய்க்கு வாங்குவோம், ஓகே 10% டிஸ்கவுண்ட் உண்டு, அதை கொண்டு
நீங்கள் வாங்குறீங்க, பட் கடனுக்கு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. அந்த டைமில் ஓகே உங்களோட பில் 4500 நீங்கள் தரணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுவே உங்களுக்கு 15 நாளைக்குள்ளே இந்த காசை நீங்கள் எங்களுக்கு தந்தீங்கன்னா எடிஷனலாக இன்னொரு ஒரு 5% டிஸ்கவுண்ட் தருவோம்னு சொன்னால் இதுக்கு பேர் காசு கழிவுன்னு சொல்லுவோம். எனவே பொதுவாக காசு கழிவாக இருந்தாலும் சரி அல்லது வியாபார கழிவுகளாக இருந்தாலும் சரி அவற்றை கழிவுன்னு சொல்லுவோம். நாம் கொடுக்கல் வாங்கல் செய்ய போகின்ற அமௌண்ட்லேருந்து நமக்காக கழித்து விடக்கூடிய விலக்களிக்கப்படுகின்ற அமௌண்ட்ஸ் அறிக்க போகுது. ஸோ கழிவுகளின் வகைகளை நான் உங்களுக்கு வியாபார கழிவு பற்றி சொல்லிட்டேன், இதுக்கு கணக்கீட்டில் பதிவு கிடையாது. காசு கழிவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விதமான கழிவுகள் இருக்கிறது. அதாவது ஒன்று டிஸ்கவுண்ட்ஸ் அலவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இன்னொன்று டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதாவது கொடுத்த கழிவு பெற்ற கழிவு. அனுமதிக்கப்படுகின்ற கழிவு என்பது கொடுத்த கழிவு அல்லது பெற்ற கழிவு. கொடுத்த கழிவு என்பது ஸ்டூடெண்ட்ஸ் an expense from the viewpoint of the business granted to debtors. நீங்க ஒரு பொருளை கடனுக்கு ஒருத்தவங்ககிட்ட வாங்கிட்டு வாரீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து அந்த காசை குயிக்காக அறவிட்டு கொள்ளணும். உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒன்று தரணும். குயிக்காக நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் அந்த டைமுக்குள்ளே கொடுத்தோம்னா நம்ம கொடுக்க வேண்டிய தொகையிலிருந்து ஒரு தொகை கழிக்கப்படும் என்பதற்காக உங்களுக்கு தரக்கூடியது தான் இந்த கழிவுகள். இது உங்களுக்கு ஒரு நிறுவனம் தந்துச்சுன்னா கொடுக்கின்ற நிறுவனங்களுக்கு இது ஒரு கொடுத்த கழிவு. டிஸ்கவுண்ட்ஸ் கிவன் ஓ டிஸ்கவுண்ட்ஸ் அலவுட் அப்படின்னு சொல்லுவோம். எனவே வணிகத்தின் பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். லெட்ஸ் டூ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஹியர். உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம் முதலில் கடனுக்கு விற்பனை செய்கிறதுன்னு வைங்களேன். ரைட், கடனுக்கு உங்களுக்கு ஒரு நிறுவனம் விற்பனை செய்கிறது, ஒரு 10,000 ரூபாய் பெறுமதியான பொருளை உங்களுக்கு கடனுக்கு விற்பனை செய்கிறதுன்னு வைங்க. கடனுக்கு விற்பனை செய்தால் எனக்கு இரட்டை பதிவு சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் அ டபுள் என்ட்ரி? 10,000 ரூபாய் கடனுக்கு 10,000 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டால் இரட்டை பதிவு என்ன? ஒன்று, அந்த நிறுவனத்துக்கு வியாபார கடன்பட்டோர் என்கின்ற ஒரு சொத்து உருவாகிறது. எனவே வியாபார கடன்பட்டோர் கணக்கு என்னவாக வரப்போகிறது? சொத்துக்கள் உருவாகினால் வரவில் பதிவு செய்யப்படும். கரெக்டா? வரவு 10,000 இருக்க போகிறது. அதுவே கடனுக்கு விற்பனை செய்தால் என்ன நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? விற்பனை வருமானம் என்பது அதிகரிக்க போகிறது. வருமானங்கள் அதிகரித்தால் விற்பனை வருமான கணக்கில் நாம செலவில் பதிவு செய்வோம். கரெக்டா? பிகாஸ் வருமானங்கள் அதிகரித்தால் செலவில் பதிவு செய்வோம். எவ்வளவு பதிவு செய்வோம்? 10,000 ரூபாவை பதிவு செய்வோம். இது சரியா பிள்ளையா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இந்த இரட்டை பதிவு வழங்கினுச்சா வழங்கலையா ஸ்டூடெண்ட்ஸ்? செலக்ட் எஸ் or no quickly from all the people. வினுஷ்யா, வர்ஷிகா, சங்கவி, ரிஃப்தா, ரியாஸ், நதா, செருகேஷ், ஷிஷான், இல்ஹாம். புரிஞ்சுதா? ரைட். கடனுக்கு விற்பனை செய்தால் விற்பனை வருமானம் என்பது அதிகரிக்க போகிறது. கடன்பட்டோர் என்கின்ற சொத்து உருவாக போகிறது. எனவே வருமானமும் தொடர்படுகிறது, சொத்தும் தொடர்படுகிறது. இப்ப இதுவே இவர் சொல்றார், உங்களுக்கு நீங்க 15 நாட்களுக்குள் காசு தந்தீங்க என்று சொன்னா 15 நாட்களுக்குள் செலுத்தினால் இந்த 10,000 உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் தருவோம்னு சொல்றார். கடனுக்கு வித்து 15 நாட்களுக்குள்ள. முதல்ல இது வியாபார கழிவா அல்லது காசு கழிவான்னு சொல்லுங்க பாப்போம். வியாபார கழிவா அல்லது காசு கழிவா? இஸ் இட் a cash discount or trade discount? கடன்பட்டோருக்கு பணத்தினை விரைவாக அறவிட்டுக் கொள்வதற்காக கொடுக்கப்படுகின்ற கழிவுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் காசு கழிவு. இதுக்கு அக்கவுண்டிங் இருக்குதா? எஸ், அக்கவுண்டிங் இருக்குது. இது வந்து வியாபார கழிவு கிடையாது. வியாபார கழிவு என்றால் பில்ல கழிக்காமலுக்கு, கடனுக்கு வித்ததுக்கு பிறகு நீங்க காசு தரும்போது கழிக்கிறேன்னு சொல்லாமலுக்கு, விற்கிறதுக்கு முன்னாடியே உங்களை ஈர்க்கிறதுக்காக 10% டிஸ்கவுண்ட் சொல்லி போட் போட்டு வச்சுக்கிட்டு தான் வியாபார கழிவு. அதுக்கு இரட்டை பதிவு கிடையாது, அக்கவுண்டிங் கிடையாது. இப்போ இதுக்கு 15 நாட்களுக்குள்ள செலுத்தினால் 10% நீங்க பாக்குறீங்க. ஓகே, 10,000 ரூபாய் கொடுக்கணும், 10% இல்லாமலுக்கு கொடுக்குறேன்டா, 1000 ரூபாவை கழிச்சோம்டா 9,000 தான் நம்ம கொடுக்க வேண்டி வரும். எனவே நாம குயிக்கா கொடுத்துருவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ நீங்க காசு கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது நீங்க 10,000 ரூபாய் கொடுத்து உங்களுக்கு அவர் 1000 ரூபாய் தரணுமா, அல்லது நீங்க கொடுக்கும் போதே 9,000 கொடுத்தால் போதுமா? எனக்கு சொல்லுங்க பாப்போம். நீங்க 9,000 9,000 மட்டும் டைப் பண்ணுங்க, இல்ல 10,000 10,000 டைப் பண்ணுங்க. நீங்க காசு 15 நாளைக்குள்ள கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது நீங்க 10,000 ரூபாய் கொடுத்து அது 1000 ரூபாய் உங்களுக்கு தருவாரா,
இல்லை நீங்கள் கொடுக்கும்போதே ஓகே 10% டிஸ்கவுண்ட் தானே, இந்தாங்க சல்லி 15 நாளுக்குள்ளே தந்துட்டேன் 9000 தார். 9000 கொடுத்த வேண்டாம் சரி, என்னத்தை கொடுத்து அவர் மறுபடியும் நமக்கு தாரது. எனவே இந்த கொடுத்த கழிவென்பது ஏற்கனவே இந்த நிறுவனம் நமக்கு விற்பனை வருமானமாக எவ்வளவு வரும் என்று சொல்லி பதிஞ்சிருக்குது, 10,000 ரூபாய் வரும் என்று சொல்லி இந்த நிறுவனம் பதிஞ்சிருக்குது. இப்ப வருமானம் 10,000 ரூபாய் வரும்ன்றது உண்மையிலே அந்த நிறுவனத்துக்கு 9,000 ரூபாய் கிடைக்குது என்று சொன்னால் இந்த கொடுக்கப்பட்ட கழிவுக்கு பேரு கொடுத்த கழிவு. இது நிறுவனத்தினுடைய செலவீடாக நம்ம பதிகிறோம். ஏனென்றால் வர வேண்டியதாக நம்ம பதிவு செஞ்ச 10,000 ரூபாய் வருமானம் இதுக்கு புறவுக்கு வராது. எனவே இது நிறுவனத்தின் பார்வையில் நிறுவனத்திற்கான செலவீடாக பதிவு செய்கிறோம். செலவீடுகள் அதிகரித்தால் வரவில் பதிவு செய்யப்படணும். எவ்வளவு அமௌண்ட்? 1000 ரூபாவாக இருக்க போகிறது. எனவே கொடுத்த கழிவு கணக்கு வரவு 1000 ரூபாவாக இருக்க போகிறது. கொடுத்த கழிவு என்பது கொடுத்த நிறுவனத்திற்கு ஒரு செலவீடு. காரணம், ஆல்ரெடி அதனை நம்ம வருமானம் என்று விற்பனை கணக்கில் பதிவு செய்து வைத்துள்ளோம். அது நமக்கு கிடைக்காது. எனவே கொடுத்த கழிவாக நம்ம செலவீட்டில் நம்ம பதிவு செய்வோம். ஓகே, இது வரவு பதிவு. அதே சமயம் காசு கிடைக்கும் போது நிறுவனத்தினுடைய காசு அதிகரிக்கும். அப்ப நிறுவனத்தினுடைய காசு அதிகரித்தது என்றால் காசு கணக்கில் என்ன பதிவு செய்யணும்? காசு புத்தகம் அல்லது காசு கணக்கில், ரைட், காசு புத்தகம் அல்லது காசு கணக்கில் காசு அதிகரித்தால் என்ன செய்வோம்? வரவில் பதிவு செய்வோம். பிகாஸ் அது ஒரு சொத்து. இப்ப காசு எவ்வளவு இந்த நிறுவனத்துக்கு கிடைக்குது? எவ்வளவு கிடைக்குது? 10,000 கிடைக்குதா 9,000 கிடைக்குதா? Is it 10,000 or 9,000 students? Is it 9,000? right? Actually நமக்கு கிடைக்க போற காசு 9,000 தான் நமக்கு கிடைக்கும். அப்ப அதுவும் வரவு பதிவு. அதே சமயம் இப்போ இந்த நிறுவனம் 10,000 ரூபாய் தர வேண்டிய ஒரு கடன் பட்டோரை பொருளை வாங்கிட்டு போனவர்கிட்ட 9,000 ரூபாய் காசை மாத்திரம் வாங்கி கொண்டு ஏற்கனவே அவருக்கு எவ்வளவு பதிஞ்சு வச்சுக்கிறோம்? வியாபார கடன் பட்டோர் கணக்குன்னு சொல்லி 10,000 தரணும்னு பதிவு செய்தால் இப்ப அவர் 9,000 தந்த உடனே இந்த 10,000 தாரதும் நாம விட்டு கொடுக்கிறோம் என்று சொன்னால் வியாபார கடன் பட்டோர் கணக்கில் எவ்வளவு நம்ம செலவு வைக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்? வியாபார கடன் பட்டோர் கணக்கில் எவ்வளவு நம்ம செலவு வைக்க வேண்டும்? ஐ நீட் ஆன்சர். எவ்வளவு செலவு வைக்க வேண்டும்? அவர் தர வேண்டிய 10,000 இனி தர தேவையில்லை. அவர் 10,000 தான் இல்லாம ஆக்கணும். இந்த இரட்டை பதிவு எல்லாருக்குமே புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர்? வரவுக்கேற்ற செலவுகள் இருக்குதா? வரவு பக்கம் 1000, 9,000, எனவே 10,000. வரவுக்கேற்ற செலவு 10,000. ஸோ இப்படித்தான் இதனுடைய இரட்டை பதிவு வருகிறது. ரைட். ஸோ கொடுத்த கழிவு கணக்கு வரவு, காசு புத்தகத்தில் நம்ம 9,000 பதிவு செய்வோம், வியாபார கடன் பற்றோர் கணக்கில் செலவுல பதிவு செய்வோம். சரியா? ஸோ ஐ ஹோப் ஸோ திஸ் எக்ஸாம்பிள் மேட் சென்ஸ் டு யூ. எனவே இது ஒரு அனுமதிக்கப்படும் கழிவு. இதுவே பெற்ற கழிவு என்பது என்ன? an income from the viewpoint of the business obtained from the creditors. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நிறுவனம், ஒரு உதாரணம் பார்ப்போம். கடனுக்கு கொள்வனவு செய்கின்றாங்க ஒரு 20,000 ரூபாவுக்குன்னு வைங்க. பொருட்களை கொள்வனவு செய்கிறாங்க. என்ன இரட்டை பதிவு? கொள்வனவு செய்தால், பொருட்களை கொள்வனவு செய்தால் அவை கொள்வனவு கணக்கில் பதிவு செய்யப்படும் என்று உங்களுக்கு சொல்லி தந்துகிறது. எனவே கொள்வனவு கணக்கு வரவு 20,000 என்று சொல்லி பதியப்படும். அதே சமயம் கடனுக்கு கொள்வனவு செய்தால் வியாபார சென்மதிகள் அல்லது வியாபார கடன் கொடுத்தோர் என்கின்ற பொறுப்பு உருவாக போகிறது. பொறுப்புகள் அதிகரித்தால் செலவு பக்கம் பதிவு செய்யப்படும் என்று உங்களுக்கு தெரியும். இதான் ஆரம்பத்தில் பதிஞ்சு வச்சுப்பார். இப்போ இவருக்கு கடன் கொடுத்தவங்க சொல்றாங்க, நீங்க ஒரு 15 நாட்களுக்குள் செலுத்தினால், ரைட், காசை எங்களுக்கு தந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட், 10% கழிவு. இப்போ நீங்க பாக்குறீங்க, ஓகே நம்ம 20,000 கொடுக்கறத விட 10% கழிவு உண்டா, 2,000 ரூபாய் கழிச்சிட்டு நம்ம கொடுக்கலாம் 18,000. எனவே இது நல்ல டீலா இருக்குது, நம்ம கொடுத்துருவோம் டைமுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்போ நீங்க இப்படி நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க காசை கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது எவ்வளவு கொடுப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ்? 20,000 கொடுப்பீங்களா? அல்லது 20,000ல் 10% ஒரு ஜீரோவை வெட்டி விட்டீங்கன்னா 2,000 பார்த்து 18,000 ரூபாய் கொடுப்பீங்களா? 18,000 ரூபாய் கொடுப்பீங்க. இப்போ 18,000 ரூபாய் நீங்கள் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ், காசு உங்களை விட்டு என்ன செய்யும்? உங்களை விட்டு போகும். அப்போ காசு கணக்கு செலவு தான் 18,000 கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டால். இப்போ காசு கணக்கை நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு யோசிச்சிங்கன்னு சொன்னால், ரைட், காசு புத்தகம் அல்லது காசு கணக்கில்
நம்மளை விட்டு காசு போக போகிறது, எனவே செலவு பதிவாக இருக்கும். அதுவும் நம்ம 18,000 ரூபாய் கொடுக்க போறோம். அப்ப இது ஒரு செலவு பதிவு தான். நிச்சயமாக இது ஒரு செலவு பதிவு தான். ரைட். அப்போ அடுத்த பதிவு எங்க? கடன் கொடுத்தோர் இருக்கிறது. நாம கழிவை பெற்றுக்கொள்கின்றோம். கழிவு நாம பெற்றுக்கொள்றோம் என்றால் ஸ்டூடெண்ட்ஸ், கொடுத்த கழிவு என்பது ஒரு செலவீடாக இருந்தால், என்று சொன்னா ஆல்ரெடி வருமானம் வரும் என்று சொல்லி வியாபார கடன் பற்றோர் தருவாருன்னு பதிவு செஞ்சு வருமானமா பதிவு செஞ்ச ஒரு அமௌண்ட் ஒன்று கிடைக்காம போகுது. எனவே அது ஒரு செலவீடு. இப்ப இதுவே நாம கொடுக்கணும் என்று சொல்லி பொறுப்பாக நம்ம பதிஞ்சு வச்சிருந்த 20,000த்துல 2,000 என்பது கொடுக்க தேவை இல்லை. ஒரு பொறுப்பு குறைவடைவதன் மூலமாக உரிமையாளரின் பங்களிப்பின்றி உரிமை அதிகரிக்கிறது. அப்ப அது என்னவாக கருதப்படும்? அது ஒரு வருமானமாக கருதப்படும். எனவே பெற்ற கழிவு என்பது ஒரு வருமானம். வருமானம் என்பது அதிகரித்தால் செலவில் பக்கம் தான் பதிவு செய்யணும் என்பதை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். எனவே பெற்ற கழிவு கணக்கு என்பதும் என்ன பக்கம் வரும்? பெற்ற கழிவு கணக்கு என்பதும் செலவு பக்கம் தான் வரும். எவ்வளவு வரப்போகிறது? எவ்வளவு கழிவு பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? 2,000 ரூபாவை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்ப இது ரெண்டுமே செலவு பதிவுகள் தான். ஆனால் இப்ப கடன் கொடுத்தோர் நாம 18,000 கொடுக்கிறோம். ஆனால் எவ்வளவு பெறுமதியான கடன் கொடுத்தோர் நம்ம கொடுக்க வேண்டியது இல்லாம போகும் நிறுவனத்துக்குள்ள. ஏற்கனவே 20,000 என்று சொல்லி பதிஞ்சிருக்கின்ற கடன் கொடுத்தோர் இல்லாமல் போவார். எனவே வியாபார கடன் கொடுத்தோர் கணக்கு வரவாக பொறுப்பு குறைய போகிறது. எவ்வளவு பெறுமதியில்? 20,000 குறைய போகிறது. புரிஞ்சுதா உங்களுக்கு? பெற்ற கழிவு கொடுத்த கழிவுக்குரிய விஷயம். இஸ் இட் மேக் சென்ஸ் ஆல் ஆஃப் யூ? ரைட்? எல்லாருக்குமே புரியுதா நான் சொல்றது? வர்ஷிகா? எனவே பெற்ற கழிவென்பது ஒரு வருமானமாக கருதப்படும். அது எப்பயுமே செலவு பதிவும் இருக்கிறது. அதே சமயம் கொடுத்த கழிவு என்பது ஒரு செலவீடாக பதிவு செய்யப்படுகிறது. அது வரவு பக்கம் இருக்கு. காசு பெற்றுக்கொள்றீங்களா? பெற்றுக்கொள்ளப்பட்ட எக்சுவலான பெறுமதியில் அது வரவு பதிவு செய்யப்படும். காசு எவ்வளவு உண்மையிலேயே கொடுக்குறீங்களோ அவ்வளவு பெறுமதியில் அது செலவு பதிவு செய்யப்படும். ஆனால் இங்க வியாபார கடன் பட்டோரும் சரி, வியாபார கடன் கொடுத்தோரும் சரி, எவ்வளவுக்கு நீங்க ஆரம்பத்தில் கழிவையும் சேர்த்து கழிவு கொடுக்கறதுக்கு முன்னாடி பதிஞ்சிங்களோ அந்த பெறுமதி தான் கழிவு கொடுத்தால் இல்லாமலாக்கப்படும். எனவே மொத்த பெறுமதியும் இல்லாமலாக்கப்படுகிறது. ரைட்? இது புரிஞ்சுதா உங்களுக்கும்? Shall I get yes or no quickly from all the people? ஸோ இவ்வளவுதான் கொடுத்த கழிவு பெற்ற கழிவுல நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இதை நம்ம எங்க முதலாக நம்ம பதிவு செய்வோம் என்றால் ஸ்டூடெண்ட்ஸ், காசு புத்தகத்தில் பதிவு செய்வதனால் காசு புத்தகத்தில் நம்ம ஒரு கொலம் ஒன்று போடுவோம். ரைட்? கொடுத்த கழிவு நிரல் என்பது இருக்கும். இப்போ பாருங்க, கொடுத்த கழிவு என்பது டிஸ்கவுண்ட்ஸ் அலவுட் என்பது as a separate column on the debit side. ரைட்? வரவு பக்கத்தில் ஒரு தனி நிரலில் குறிப்பிடப்படும். டிஸ்கவுண்ட்ஸ் அலவுட். அதே சமயம் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இது கொடுத்த கழிவு கிடையாது. டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இது ஒரு பெற்ற கழிவு. பெற்ற கழிவு என்பது noted in a separate column on the credit side. இது என்னது புதுசா இருக்குது? யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், காசு கணக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், as you know all of you, டெபிட் சைட் என்பது அதிகரிப்புக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ரைட்? அதிகரிப்புக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் காசு கணக்கில் வரவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். செலவு பக்கம் என்பது குறைவுக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு இடம். ஆனால் உங்களுக்கு தெரியும், கொடுத்த கழிவு என்பது ஒரு நிறுவனத்தினுடைய செலவீடு, பெற்ற கழிவு என்பது ஒரு நிறுவனத்தினுடைய வருமானம். கொடுத்த கழிவுகள் எல்லாத்தையும் நீங்க வருமானம் செலவு என்று யோசிக்கும் போது ஏன் இது வரவு பக்கம் பதிவு செய்யப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது? வரவு பக்கத்தில் காசை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்கத்தில் தான் இந்த கொடுத்த கழிவுகள் பதிவு செய்யப்படும் சொல்றதுக்கான காரணம் என்னென்ன நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நீங்கள் கழிவு கொடுப்பீர்கள். யாருக்கு கொடுப்பீர்கள்?
ஏற்கனவே கடனுக்கு பொருளை வாங்கி கொண்டு போயிருக்கின்ற வியாபார கடன்பட்டோருக்கு கொடுப்பீங்க. எப்போ கொடுப்பீங்க? அவங்க காசை தரும்போது தான் நீங்க கழிவு கொடுப்பீங்க. ரைட்? அப்போ காசை பெற்றுக்கொள்ளும் போதுதான் கழிவு என்பது கொடுக்கப்படும். எனவே காசை பெற்றுக்கொள்வது வரவு பக்கம் பதிவு செய்தால் அதுக்கு பக்கத்தில் ஒரு குழம்பை போட்டு அதே அமௌண்ட், அது அமௌண்ட்டுக்கு நேர அதே நபருக்கு ஏறதான் அதனை நம்ம பதிவு செய்ய வேண்டும். ரைட்? எனவேதான் கொடுத்த கழிவு என்பது வரவு பக்கத்தில் ஒரு குளம் போட்டு நம்ம பதிவு செய்யறதுக்கான காரணம். பிகாஸ் காசு பெற்றுக்கொள்ளப்படும் போதுதான் கழிவு என்பது கொடுக்கப்படும். இதான் லாஜிக். அதனால தான் வரவு பக்கம் பெற்றுக்கொண்டு அதுக்கு பக்கத்திலேயே நாம இவர்கிட்ட பெற்றுக்கொண்டதுல இவ்வளவுக்கு கழிவு கொடுத்திருக்கிறோம்னு பதிகிறதுக்கான காரணம். இஸ் இட் கிளியர்? அதே மாதிரி தான் பெற்ற கழிவு என்பது யாருக்கு கொடுக்கின்றோம்? கடன் நம்ம யார்கிட்ட பெற்ற கழிவை பெற்றுக்கொள்றோம்? நாம ஆல்ரெடி கடனுக்கு பொருளை வாங்கிட்டு வந்திருக்கிறோம், அவங்களுக்கு காசு கொடுக்கணும். கொடுக்கப்படும் போதுதான் நமக்கு கழிவு பெற்றுக்கொள்ளப்படும். எனவே கொடுக்கப்படும் போது காசு கணக்கில் எந்த பக்கம் இருக்கும்? செலவு பக்கம் பதிவு செய்ய. இவருக்கு இவ்வளவு கொடுத்தோம், அதுக்கு பக்கத்திலே ஒரு குளம் போட்டு இவர்கிட்ட இருந்து இவ்வளவு கழிவை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி நாம செலவு பக்கம் தான் பதிவு செய்ய வேண்டும். இதனால் தான் கொடுத்த கழிவு நிரல்கள் காசு புத்தகத்தில் வரவு பக்கமும் பெற்ற கழிவு நிரல்கள் காசு புத்தகத்தின் செலவு பக்கமும் வருவதற்கான காரணம். இஸ் இட் கிளியர்? ரைட், கூல். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த பீரியட், இப்போ நாம ஒவ்வொன்றையும் முதன்மை ஏடுகளில் பதிவு செய்யும் போது முதன்மை ஏடுகளுடைய மொத்தங்களுக்கு தான் நாம பேரேடுகளில் பதிவு செய்யும் உங்களுக்கு சொல்லி தந்தீங்க. அப்போ ஒவ்வொரு மாசமும் எத்தனையோ பேருக்கு, ஆயிரக்கணக்கானவங்களுக்கு ஒரு நிறுவனங்கள் கழிவு கொடுக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த பீரியட், காலத்தினுடைய முடிவில், த டோட்டல் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் allowed is debited in the discount allowed account. Individual debtor accounts are credited. ஸோ மொத்த கொடுத்த கழிவு ஒரு மாசமா மொத்தமாக எவ்வளவு கொடுத்த கழிவோ அது கொடுத்த கழிவு கணக்குன்னு சொல்லி ஒரு பேரேட்டில் கழிவு கணக்கு ஒன்று துறக்கப்பட்டு கொடுத்த கழிவாக பதிவு செய்யப்படும். யாருக்கெல்லாம் கழிவு கொடுத்தோமோ அவங்களுடைய தனிப்பட்ட பேரில் நாம வியாபார கடன் பற்ற அமல் கணக்கு, விமல் கணக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட கணக்கில் அவங்க தர வேண்டிய அமௌண்ட்ல இருந்து நம்ம கழிப்போம். எனவே அது செலவு பதிவாக போகும். And the total of discount received is credited in the discount received account. Individual credited accounts are debited. மொத்த பெற்ற கழிவாக நாம பதிவு செஞ்சிருப்போம். காசை கொடுக்கும்போது செலவு பக்கம் நிரல்ல இருக்கும். மொத்தத்தை எடுத்து மொத்தத்தையும் பெற்ற கழிவு கணக்கு செலவுன்னு சொல்லி மொத்தத்துக்கு பதிவு செஞ்சுட்டு யார்கிட்ட இருந்தா பெற்றுக்கொண்டோம், யாருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்ல இருந்து நம்ம கழிச்சு கொண்டோம் என்பதனை தனிப்பட்ட ரீதியாக அவங்களோட வியாபார கடன் கொடுத்த கணக்கில் வரவு பதிவாக நம்ம பதிவு செய்வோம். சரியா? ஸோ தட்ஸ் ஹவு இட்ஸ் கோயிங் டு திங். எனவே சிம்பிளா சொல்ல போனால் வியாபார கடன் கொடுத்தோர்கிட்ட இருந்துதான் நாம இதனை பெற்றுக்கொள்வதனால அவங்க தர வேண்டிய தொகையிலிருந்து கழித்து விடுவாங்க, பொறுப்பு குறைவடைகிறது. எனவே வியாபார கடன் கொடுத்தோர் கணக்கு வரவாகவும் பெற்ற கழிவு கணக்கு செலவுண்டும் நாம சொல்ல முடியும். ஏன்னா பெற்ற கழிவு என்பது ஒரு வருமானம். அதுவே கொடுத்த கழிவை பொறுத்த வரைக்கும் கொடுத்த கழிவு என்பது ஒரு நிறுவனத்தினுடைய செலவீடு என்று சொல்லியிருக்கிறேன். எனவே வரவாக வரப்போகிறது. அதே சமயம் யாருக்கு கழிவு கொடுக்கப்படும்? வியாபார கடன்பட்டோர் தர வேண்டிய தொகையிலிருந்து நம்ம கழிச்சு கொள்வோம். எனவே வியாபார கடன்பட்டோர் கணக்கு செலவாகவும் இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் ஹவு த ஃபார்முலா ஒர்க்ஸ். அட் த எண்ட் ஆஃப் த பீரியட் என்ன செய்வோம்? மொத்தங்கள் டி அக்கவுண்ட்ஸ்லேருந்து மாற்றப்படக்கூடியதாக இருக்குது. இதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கழிவுகள் சம்பந்தமாக பேசிக்காக உங்களுக்கு புரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். தென் இதெல்லாம் இவ்வளவு போதும் ஒட்டுமொத்த பாஸ் பேப்பர்ஸையும் நாம் பார்க்கறதுக்கு. ரைட்? ஸோ கேஷ் புக் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இதுக்குள்ளே தான் இருக்குது. அவ்வளோதான். ரைட்? அதே சமயம் பெட்டி கேஷ் புக், சில்லறை காசு புத்தகத்தை நம்ம என்னென்னு பார்த்துருவோம். பார்த்து முடிச்சது பிறகு இதை வச்சு நம்ம பாஸ் பேப்பர்ஸ்களை நம்ம பார்ப்போம். இந்த காசேடு, சில்லறை காசேடு, வங்கி கணக்கு கூட்டு ரெண்டையும் முடிச்சுட்டு ரெண்டுலேயும் வந்து பாஸ் பேப்பர்ஸை பார்க்கறது தான் ஈஸியாகிக்கும். ஸோ பெட்டி கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும், இப்போ இந்த காசு புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுது, இந்த காசு புத்தகம், சில்லறை காசு புத்தகம் என்பது இரண்டு பிரதானமான முதன்மை ஏடுகள் என்று சொல்லி. காசு புத்தகத்தில் பிரதானமான கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாமே இதில் பதிவு செய்வோம். ரைட்? கடன் பற்றோர் காசு தந்தது, கடன் கொடுத்தவருக்கு காசு கொடுத்தது, பொருளை கொள்வனவு செஞ்சது, மின்சாரம் கொடுத்தது. இந்த சில்லறை காசு புத்தகம் என்பது ரொம்ப சிறிய சிறிய செலவுகள் இடம்பெறும். அதை எல்லாத்தையும் கொண்டு போய் நம்மளோட மெயின் கேஷ் புக்கில் பதிவு செய்ய முடியாது என்பதற்காக உருவாக்கப்படுகின்ற ஒரு விஷயம்தான் இந்த சில்லறை காசு புத்தகம் என்கிற கான்செப்ட். ஸோ இந்த சில்லறை காசு புத்தகத்துக்கு டெஃபினிஷனில் பாருங்க, certain payments are small and frequent.
சில கொடுப்பனவுகள் ரொம்ப சிறியதா இருக்கும், ஆனா மறுபடியும் மறுபடியும் இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களாக அவை இருக்கும். ரைட்? உதாரணத்துக்கு போஸ்ட்டில் வந்து டெய்லி நீங்கள் போஸ்ட் போட்டுப்பீங்க, 100-200 போஸ்ட் போடுவீங்க. டெய்லி க்ளீன் பண்ணுறதுக்கான காஸ்ட், டெய்லி பயணங்கள் செய்கிறதுக்கான காஸ்ட்னு சொல்லி கொடுப்பனவுகள் வந்து இடம்பெற்று கொண்டு தான் இருக்கும். ரைட்? கிவ் மீ செகண்ட்ஸ். ஸோ these certain payments ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், ஆனால் நிறைய தொகைகள் ஏற்படும் போது இது எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் பிரதான காசு புத்தகத்தில் பதிய போனீங்கன்னு சொன்னால் இட் வில் டேக் மோர் ஸ்பேஸ். நிறைய இடத்த வந்து அந்த காசு புத்தகம் எடுத்துக்கொள்ளும். ஸோ த பெட்டி கேஷ் புக் இஸ் யூஸ் டு ரெக்கார்ட் தி ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் கேஷ் பேமெண்ட்ஸ். சின்ன சின்ன அடிக்கடி இடம்பெறக்கூடிய நிறைய தொகையான கொடுப்பனவுகளை பதிவு செய்கிறது தான் இந்த சில்லறை காசு புத்தகம் என்பது. சில்லறை காசாளன் என்கின்ற ஒருவரை நியமித்து அவரால் மெயின்டைன் பண்ணப்படும். பிரதான காசு புத்தகம் பிரதான காசாளரால் மெயின்டைன் பண்ணப்படும். லைக் த கேஷ் புக், த பெட்டி கேஷ் புக் ஆல்சோ ஆக்ட் அஸ் போத். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஒரு காசு புத்தகத்தினுடைய 2 பிரதான தொழிற்பாடுகள் இருக்கிறது. அது முதன்மையேடாகவும் தொழிற்படும், பேரேடாகவும் தொழிற்படும். அதே மாதிரி தான் இந்த சில்லறை காசு புத்தகமும் முதன்மையேடாகவும் தொழிற்பட போகிறது, பேரேடாகவும் தொழிற்படுது. அப்படின்னு சொன்னா சில்லறை காசு புத்தகத்தில் நீங்கள் பதிவு செய்வது எல்லாமே என்னவாக இருக்கும்? சில்லறை காசு செலவுகளாகத்தான் இருக்கும். இப்போ காசு புத்தகம் மாதிரி வரவு பக்கம் பதிவு செய்யறதெல்லாம் காசு பெற்றுக்கொண்டது, செலவு பக்கம் பதிவு செய்யறதெல்லாம் காசு கொடுத்தது என்று சொல்ல முடியாது. என்றால் சில்லறை காசு புத்தகம் என்பது சில்லறை காசு செலவுகள் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நாம அதை உருவாக்குறோம். அப்போ கொடுக்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் காசு தேவை, அந்த காசுக்கு பேர் சில்லறை காசு வசக்கட்டு அப்படின்னு சொல்லுவோம். பிரதான காசாளர் மெயின் கேஷ் புக்கை மெயின்டைன் பண்றவர், ஓகே இந்த நிறுவனத்துக்கு இவ்வளவு தொகை ஒவ்வொரு மாசத்துக்கும் இருந்தால் சில்லறை செலவுகள் இந்த போஸ்ட்டுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிற சில்லறை செலவுகளை பார்த்து கொள்ளலாம் என்று அவருக்கு தெரியும். இதன் அடிப்படையில் அவர் ஓகே ஒரு நிறுவனம் இது அது 10,000 இருக்கலாம், 10 லட்சம் இருக்கலாம், 1 லட்சம் இருக்கலாம், அவங்களோட நிறுவனத்தோட சைஸை பொறுத்து அந்தந்த நிறுவனத்துக்கு எவ்வளவு சில்லறை செலவுகள் என்பது தீர்மானிக்கப்படும். இதனை நாம பெட்டி கேஷ் இம்ப்ரெஸ்ட் அமௌண்ட்னு சொல்லுவோம். சில்லறை காசு வசக்கட்டு நிதி அல்லது தொகைன்னு சொல்லுவோம். அந்த தொகை பிரதான காசாளரால் இந்த சில்லறை காசாளருக்கு கொடுக்கப்படும். அப்போ கொடுக்கப்படும் போது அதை வச்சு அவர் செலவு பண்ணுவார். அந்த செலவுகளுக்கு ஏற்ற செலவு பதிவுகள், பிகாஸ் செலவுகள் என்றாலே அவை எல்லாமே வரவு பதிவுகள், செலவுகள் அதிகரிக்க அதிகரிக்க வரவுகளாகத்தான் பதியப்படும் செலவீட்டு கணக்கில். எனவே அதற்கேற்ற செலவு கணக்குகளில் பதிவு செய்யப்பட வேண்டும். ரைட்? எனவே இது ஒரு பேரேட்டு கணக்காகவும் தொழிற்படுகிறது. சில்லறை காசு, காசு நம்மளை விட்டு போகிறது, அதுக்கேற்ற செலவு கணக்குகளை நம்ம ஓப்பன் பண்ண வேண்டும். இப்போ சாதாரணமாக தபாலுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் சில்லறை காசில் நீங்கள் பதிஞ்சீங்கன்னா காசு உங்களை விட்டு போனதுக்கான செலவு பதிவு சில்லறை காசில் இருக்குது, சில்லறை காசு புத்தகத்தில் இருக்குது. அதுக்கான வரவு பதிவு தபால் கணக்கு அப்படின்னு சொல்லி செலவு கணக்குகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். அப்போ ஒரு பேரேட்டு கணக்காகவும் இடம்பெறுகிறது. சில்லறை செலவுகளை முதலாக பதிவு செய்யக்கூடிய ஒரு முதன்மையீடாகவும் தொழிற்படுகிறது. இதை நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுவேன் கணக்கு செய்யும்போது இது எப்படி உண்மையிலே இருக்குது என்பது. அண்ட் பாருங்க, பெட்டி கேஷியர் மெயின்டைன்ஸ் த பெட்டி கேஷ் புக் யூசிங் த பெட்டி கேஷ் வவுச்சர்ஸ். ரைட்? ஸோ இம்பார்ட்டன்டான ஒரு வேர்ட். உங்களுக்கு தெரியும், பொதுவாக கொடுப்பனவு கைச்சாத்து என்பது காசு புத்தகத்தில் காசு கொடுத்ததுக்காக, பிரதான காசு புத்தகத்திலிருந்து காசு போகுது என்பதற்காக கொடுப்பனவு கைச்சாத்து. ஆனால் அதுவே சில்லறை காசு கொடுப்பனவுகளாக இருந்தால் அதுக்கு பேர் பெட்டி கேஷ் வவுச்சர். சில்லறை காசு கொடுப்பனவு கைச்சாத்து அல்லது சில்லறை காசு கைச்சாத்து. இந்த ஆவணம் சில்லறை செலவுகளை மாத்திரம் பதிவு செய்வதற்காக பயன்படுத்தப்படும். And the petty cash imprest is the fixed amount of cash given by the main cashier to cover such expenses. இந்த செலவுகளை, சில்லறை செலவுகளை ஈடுகட்ட பிரதான காசாளர் கொடுத்த அமௌண்ட் தான் இந்த சில்லறை காசு வசக்கட்டு என்று சொல்லக்கூடிய பெட்டி கேஸ் இம்ப்ரெஸ்ட் அமௌண்ட் சொல்லுவோம். இது ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட், ஒவ்வொரு மாசத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மெயின் கேஷியர் சில்லறை செலவுகளை ஒவ்வொரு மாதம் பார்த்துக்கொள்வது இவ்வளவு போதும்னு சொல்லுவாங்க. when it runs low the amount spent is reimbursed to maintain the original பேலன்ஸ். உதாரணத்துக்கு நீங்கள் 10,000 ரூபாவை கொடுக்குறீங்க. ரைட்? 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு மாதத்துக்கான சில்லறை செலவுகளுக்கு. 9,500 ரூபாய் செலவழிக்கப்பட்டால் அடுத்த மாதம் 10,000 ரூபாயை இருக்கணும் செலவுகளை பார்த்து கொள்றதுக்குண்டா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் பிரதான காசாளர் கொடுக்கணும்? I'm asking a very simple question. என்ன நான் சொல்கிறேன்டா, ஆரம்பத்தில் இந்த பிரதான காசாளர் இருக்கிறார் தானே, இந்த பிரதான காசாளர் என்ன செய்கிறார் என்றால், நம்மளோட நிறுவனத்தில்
நம்மளுடைய சில்லறை செலவுகளுக்கு பார்த்து கொள்றதுக்கு சில்லறை காசு வசக்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தொகை எவ்வளவுக்கு சில்லறை செலவுகள் நமக்கு வரும் மாசத்துக்கு போதும் அப்படிங்கிற சில்லறை காசு வசக்கட்டாக 10,000 ரூபாவை தீர்மானிக்கிறார். அந்த 10,000 ரூபாய் என்ன செய்யப்படுகிறது? இவருக்கு கொடுக்கப்படுகிறது, சில்லறை காசாளருக்கு கொடுக்கப்படுகிறது. சரியா? கொடுக்கப்பட்டால் உண்மையிலே என்ன நடக்குது? காசு புத்தகத்திலிருந்து காசு எடுக்கப்பட்டு சில்லறை காசு புத்தகத்துக்கு போகுது. எனவே சில்லறை காசு புத்தகம் என்பதும் ஒரு சொத்து கணக்கு. எனவே சில்லறை காசு புத்தகத்தினுடைய கணக்கில் சொத்து அதிகரிக்கிறது ஒரு 10,000 ரூபாவால். இந்த காசு எங்கிருந்து எடுக்கப்படுதுன்னா பிரதான காசு புத்தகத்தில் இருந்து எடுக்கப்படுகிறது. அதுவும் ஒரு சொத்து. ஸோ பிரதான காசு புத்தகம் என்ன இருக்க போகிறது? செலவு வைக்கப்படுகிறது 10,000. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொடுக்குறோம். இப்போ என்னுடைய இரண்டாவது விஷயம் என்னண்டா ஸ்டூடெண்ட்ஸ், இங்க இரண்டாவது விஷயத்தை பாருங்க. இந்த கொடுத்த 10,000த்துல 9,500 ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ள சில்லறை செலவுக்காக செலவழிக்கப்பட்டுள்ளது. ஸோ சில்லறை செலவாக செலவாகி உள்ளதுன்னு எடுப்போமே. ரைட், 9,500 ரூபாய். இப்போ இவர்கிட்ட எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் மீதி இருக்கும்? சில்லறை காசாளர்கிட்ட வெரி லாஜிக்கான கொஸ்டின் கேட்குறேன். 10,000 ரூபாய் தாங்க போதும் சில்லறை செலவு கொண்டு கொடுக்குறாங்க. அதில் 9,500 ரூபாய் செலவழிச்சு போட்டார். இப்போ எவ்வளோ வேணும்? ரைட், 500 ரூபாய் இருக்குது அவரை கையில். இப்போ மீதி 500 ரூபாய் உங்களுக்கு தெரியுது. இப்போ உங்களுக்கு தெரியுது அடுத்த மாதம், ரைட், புதிய மாதம் வருகிறது. 9,500 ரூபாய் அந்த போன மாதத்துக்கான செலவு. புதிய மாதத்தில் சில்லறை காசு வசக்கட்டு என்பது என்ன? மாதம் ஆரம்பிக்கும் போது 10,000 இருக்கும். அந்த மாதத்துக்கான செலவுக்கு போதுமானது 10,000. அப்போ மாத ஆரம்பத்தில் இந்த வசக்கட்டு நிதி என்கின்ற ஆரம்பத்தில் அதே அமௌண்ட் 10,000 20,000 எவ்வளவு தீர்மானிச்சு அது இருக்கணும், செலவுக்கு போதுமான இருக்கணும். அப்ப இந்த பிரதான காசாளர் எவ்வளவு கொடுக்கணும்? எவ்வளவு கொடுப்பார்? இதை கொடுக்கறத நம்ம மீள் நிரப்பல் என்று சொல்லுவோம். இந்த வசக்கட்டு தொகையை 10,000 ரூபாவாக மெயின்டைன் பண்ணணும் ஒவ்வொரு மாசம் ஆரம்பத்திலேயும்டா. உண்மையிலே எவ்வளவு கொடுக்கணும்? 9,500 ரூபாய் செலவழிச்சிருந்தா 500 ரூபாய் அவரோட பேலன்ஸ் கையில இருந்தா 9,500 ரூபாய் கொடுத்தா சரியா இல்லையா? 10,000 ஆயிடுமா இல்லையா? அப்ப என்ன செய்வார்? ரைட், 9,500 ரூபாய் தாரன், ஆல்ரெடி 500 ரூபாய் இருக்கு தானே. அப்ப இந்த மாசத்துக்கு தேவையான 10,000 வந்துருச்சு. நீங்க இதை வச்சு இந்த மாசத்துக்கான செலவை பாருங்க. அப்ப அவர் கொடுக்கும்போது என்ன நடக்கும்? மறுபடியும் அவர் காசு புத்தகத்திலிருந்து எடுத்து சில்லறை காசு புத்தகத்துக்கு கொடுப்பார். அப்போ மறுபடியும் இரட்டை பதிவு என்னவாக வரும்? ஸோ சில்லறை காசு புத்தகத்துக்கு புதிதாக காசு வரப்போகிறது. வரவாக 9,500 ரூபாய் வரப்போகிறது. அதே சமயம் எதிலிருந்து எடுத்து கொடுக்கிறார்? காசு புத்தகத்தில் எடுத்து கொடுக்கும்போது காசு புத்தக கணக்கில் செலவாக 9,500 ரூபாய் போக போகிறது. அப்போ இப்போ பேலன்ஸ் சேர்ந்து என்ன நடக்கும்? ஆல்ரெடி சில்லறை காசு புத்தகத்தில் பேலன்ஸ் 500 ரூபாய் இருக்குதுண்டா, அதோட 9,500 ரூபாய் வந்துச்சுன்னா இப்போ 10,000 ரூபாய் சில்லறை காசு வசக்கட்டு மீள் நிரப்பப்பட்டுள்ளது. சரியா? திஸ் இஸ் த சிம்பிள் சிஸ்டம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு கொஸ்டின், ஒரு லொஜிக் ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். 9,500 ரூபாய் சில்லறை செலவு, சரியா? இங்கே இருக்கக்கூடிய சில்லறை செலவு எவ்வளவு? 9,500 ரூபாய். ரைட். அதே சமயம் இங்க பிரதான காசாளர் மீள் நிரப்பிய தொகையும் எவ்வளவு ரூபாயாக இருக்கிறது? 9,500 ரூபாய். அப்ப நான் ஒரு முடிவுக்கு வாரேன், அது சரியா பிள்ளையாண்டு எனக்கு நீங்க சொல்லுங்க. சரியா? அதாவது எவ்வளவு தொகை அந்த மாதத்திற்கு சில்லறை செலவாக செலவழிக்கப்படுகின்றதோ அதே தொகைதான் மீள் நிரப்பப்படும். இந்த கூற்று சரியா பிள்ளையா? எவ்வளவு தொகை சில்லறை காசாளர் மொத்தமாக அந்த மாதத்திற்கு செலவழித்தாரோ அந்த தொகை மீள் நிரப்பப்படும். இஸ் இட் ட்ரூ or false? I need answer from all the people. வினுஷ்யா, வர்ஷிகா, சிந்துஜா, சங்கவி, ரியா, ரீமா, நதா, சருகேஷ், ஷிஷான். இட்ஸ் ட்ரூ, ரைட்? சரியான கூற்று. யோசிச்சு பாருங்க, 10,000 ரூபாய் கொடுத்தோம், 9,500 ரூபாய் செலவழிச்சிட்டார். 10,000 ரூபாய் மாத்தணும் எவ்வளவு கொடுக்கணும்? 9,500 தான் கொடுக்கணும். உதாரணத்துக்கு 20,000 ரூபாய் சில்லறை காசு வசக்கட்டாக இருந்தால் 20,000 ரூபாயில 10,000 ரூபாய் 20,000த்துல ஒரு 11,000 செலவழிச்சிட்டான்னு வைங்களேன்,
மிச்சம் எவ்வளோ இருக்க போகுது? 9,000 இருக்கணும். மீள் நிரப்பண்டா எவ்வளோ கொடுக்கணும்? 9,000 தான் கொடுக்கணும். எனவே செலவழிச்ச மொத்த தொகையும் மீள் நிரப்பப்படுகின்ற தொகையும் எப்போதுமே என்னவாக காணப்படும்? ஒரே அமௌண்ட்டாக இருக்கு. தென் இந்த பகுப்பாய்வினர்களுடன் சில்லறை காசு புத்தகத்தை எப்படி தயாரிக்கிறது என்பது நம்ம கணக்குகளை நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்தா சரி, தட்ஸ் ஆல் அபவுட் த கேஷ் புக் அண்ட் பெட்டி கேஷ் புக். உங்களோட ஸ்கூலில் எப்படி இழுத்தடிச்சு படிப்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் உங்களுக்கு தேவையானது இவ்வளவு தான். ஒட்டுமொத்தமான எந்த டேர்ம் பேப்பர் எந்த பாஸ் பேப்பரை செய்யிருந்தாலும் இவ்வளோ தான் உங்களுக்கு தேவை. மற்றதெல்லாம் ப்ராக்டிஸ் 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 தான். எனவே காசு புத்தகம் சம்பந்தமாகவும் சில்லறை காசு புத்தகம் சம்பந்தமாகவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் தான். ஸோ காசடும் சில்லறை காசடும் இட்ஸ் டன் அண்ட் டஸ்டட். அண்ட் அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ் நாம அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த பேங்க் அக்கௌண்ட் அண்ட் த பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். உங்களோட ஓலெவல் சிலபஸை பொறுத்த வரைக்கும் காசு புத்தகம் வங்கி கணக்குங்கிற ரெண்டு விஷயமும் செப்பரேட்டாக தான் பார்க்கப்படுது. அதாவது காசு புத்தகம் என்பது காசு வந்தது காசு போன விஷயங்களை பதிவு செய்கிற விஷயமாகவும், வங்கி கணக்கு என்பது நடைமுறை கணக்கில் செக் வந்தது செக் போனதை பதிவு செஞ்சு நடைமுறை கணக்கில் நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டில் என்ன நடக்குதுங்கிறத பதிவு செய்கிறதாகவும் இருக்குது. எனவே இந்த வங்கி கணக்கும் வங்கி கணக்கு கூற்றில் ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம டீப்பாக பார்க்கணும். ஒன்று பேங்க் அக்கௌண்ட் சொல்லக்கூடிய வங்கி கணக்குகள் என்பது என்ன, அண்ட் பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடிய வங்கி இணக்க கூற்றுகள் என்பது என்ன. இது தெளிவாக பார்த்துட்டு we will dive into the past paper questions. இதில் முதலாவது ஸ்டூடெண்ட்ஸ் வங்கி கணக்கு என்பதை பாருங்க. Most businesses conduct cash transactions conveniently and securely by opening a current account at a bank. நிறைய நிறுவனங்கள் காசுலேயே எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுறது கிடையாது. காசாக கொடுக்கறது காசாக பெற்றுக்கொள்வது மாத்திரம் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு 1 கோடி ரூபாய் காசை கொடுக்கணும்னா 1 கோடி ரூபாயை பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன் பாசிபிள்? நீங்கள் ஆன்லைனில் டிஜிட்டல் பேங்கிங் வச்சுருந்தாலும் ஒரு நாளைக்கு 5 லட்சம் தான் மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சுருந்தாலும் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 லட்சம் ரூபாய் தான் ஏடிஎம் கார்ட்லேருந்து எடுத்து ஒருத்தருக்கு கொடுக்க முடியும். நீங்கள் ஈவன் நீங்கள் போயிட்டு உங்களோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் காசு கொடுக்கல் வாங்கல் கார்ட் மூலமாக செய்ய முடியாது. எனவே ஈவன் கார்ட் என்கின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட அது எல்லா கொடுக்கல் வாங்கல்களையும் செய்ய முடியாது. அதே மாதிரி 1 கோடி ரூபாவை காசாக கொடுக்க முடியாது. இட்ஸ் வெரி அதை எண்ணி பார்த்து அவங்களுக்கு அது சரி பண்ணுறதே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். எனவே தான் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பிஸ்னஸஸ் என்ன செய்யும்டா, வசதியாக நம்ம ஈஸியாக செய்யணும் பாதுகாப்பாக செய்யணும்டா செக் காசோலையில் 1 கோடி ரூபாண்டு எழுதி போட்டுட்டு சைனை வச்சுட்டு அவர் பேங்க் அக்கௌண்ட்டில் கொண்டு போட்டாருன்னா அவ்வளோதான் விஷயம் முடியுது. எனவே அதிகமான பிஸ்னஸஸ் பெரிய அளவான கொடுக்கல் வாங்கல்களை செய்யக்கூடிய வணிகங்கள் வசதியாகவும் பாதுகாப்பாகவும் செய்கிறதுக்கு கரண்ட் அக்கௌண்ட்ங்கிறத பேங்க்கில் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. நடைமுறை கணக்கு என்பதை ஓப்பன் பண்ணி அதில் செக் புக் கிடைக்கும். அந்த செக் புக் மூலமாக காசை கொடுப்பாங்க, காசை பெற்றுக்கொள்வாங்க, இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. எனவே இந்த பேங்க் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் புக் ஆர் கன்சிடர்ட் as a asset account. ஒரு நிறுவனத்தில் நீங்கள் நடைமுறை கணக்கு வச்சிருக்கீங்களா, வங்கி கணக்கு என்பதை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். என்னென்ன செக் வந்துச்சு, என்னென்ன போணுச்சு, உங்களோட நடைமுறை கணக்கில் என்னென்ன விஷயங்கள் எடுத்திருக்கிறாங்க, எப்படி காசு வந்துச்சு என்பது அது செப்பரேட்டாக இருக்கும். அது ஒரு சொத்து கணக்கு. பிகாஸ் நம்மளோட காசை பேங்க்கில் போட்டு வச்சுக்கிறோம், அவ்வளோதான். காசு புத்தகம் என்பது நிறுவனத்தில் காசாக எவ்வளோ இருக்குது போகுதுங்கிறத நீங்கள் பராமரிக்கிறது. எனவே இரண்டுமே சொத்து கணக்கு தான். Therefore, any transaction carried out through the bank account must be recorded following the double entry principle for assets. வங்கி கணக்குலையும் ஒரு பிஸ்னஸாக நீங்கள் ஒரு வங்கி கணக்கு காசு புத்தகம்னு ரெண்டு வச்சிருந்தா இரண்டுமே இரட்டை பதிவு தத்துவத்தின் அடிப்படையில் காசு வந்துச்சா அது வங்கி கணக்குக்கு வருதா காசு புத்தகத்துக்கு வருதா வரவு, வங்கி கணக்குலேருந்து போகுதா காசு புத்தகத்துலேருந்து போகுதா செலவு. பிகாஸ் ரெண்டுமே சொத்து கணக்கு. அண்ட் பொதுவாக இந்த பேங்க் அக்கௌண்ட்ல வங்கி கணக்கில் நடைமுறை கணக்கில் இடம்பெறக்கூடிய செக் மூலமான கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யறதுக்கு நீங்க என்னென்ன கொடுக்கல் வாங்கல்னா, முதலாவது டெபாசிட் த கேஷ் இன் த பேங்க். நீங்க காசாக எடுத்துட்டு போய் அந்த காசை உங்களுடைய பேங்கினுடைய கரண்ட் அக்கௌண்ட்ல கொண்டு போய் டெபாசிட் பண்ணலாம். இது ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும். ஸோ இப்படி நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்கிறீங்கன்னா a specified amount of cash is usually deposited initially to open a current account. ஒரு நடைமுறை கணக்கை நம்ம ஓப்பன் பண்ணணும்னா ஆரம்பத்தில் ஒரு அமௌண்ட் ஒன்று டெபாசிட் பண்ணணும். நாம ஆரம்பத்தில் கொண்டு போய் ஒரு தொகையை போடணும். Thereafter the cash received by the business is deposited to the current account. அதுக்கு பிறகு பிஸ்னஸ்க்கு மணி வளமையாக காசுக்கு விற்கிறது, கடன் பற்ற நேரடியாக வந்து ஃபிசிக்கல் கேஷாக நமக்கு தாரது எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன செய்வோம், கரண்ட் அக்கௌண்ட்டில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவோம். அப்போ ஆரம்பிக்கும் போது ஒரு தொகை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வங்கியால் பின்பற்றப்படுகின்ற வங்கி கணக்குக்கு பதிவு செய்யப்படும்.
அதே சமயம் அதுக்கு பிறகு நமக்கு கேஷாக கிடைச்சது எல்லாத்தையும் ஒவ்வொரு மாதம் முடிவில் அல்லது ஒவ்வொரு நாள் முடிஞ்ச உடனே நம்ம கொண்டு போய் நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டில் போட்டுடுவோம். ஸோ இதன் காரணமாக when the cash is deposited, காசு வங்கி கணக்கில் கொண்டு போய் வைப்பு செய்யப்படும் போது பேங்க்ல உண்மையாக நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல வங்கி கணக்கில் பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய வங்கி கணக்கில் அந்த காசு அதிகரிக்கும். பிகாஸ் பேங்க்ல நம்மளோட காசு அதிகரிக்கும். ஸோ வங்கி கணக்கு அதிகரிக்கிறது, எனவே வங்கி கணக்கில் வரவும். அதே சமயம் எங்கிருந்த காசை நம்ம எடுத்துட்டு போறோம், ஏற்கனவே காசு கிடைக்கும் போதெல்லாம் கிடைச்ச நாளே ரிசிப்ட் ஒன்றை கொடுத்திருப்போம். ரிசிப்ட் ஒன்றை கொடுத்துட்டு உடனடியாக காசு புத்தகத்தில் வரவு பதிவு பதிஞ்சிருக்கிறோம். எனவே காசு புத்தகத்தில் வரவு பதிவு செஞ்ச அந்த காசை தான் கொண்டு போய் வங்கி கணக்குக்கு பேங்க் அக்கௌண்ட்ல போடுறோம். எனவே வங்கி கணக்கு அதிகரிச்சு காசு புத்தகத்தில் காசு இருப்பு, அதாவது இது காசு இருப்பு என்று இருக்கிறது, காசு மீதி வந்தும் குறைவடையும். பிகாஸ் கேஷ் புக்லேருந்து தான் எடுக்கிறோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? காசு புத்தகத்தில் வரவு வைக்கப்பட்டு பதிவு செய்யப்படுகின்ற காசு எல்லாத்தையும் அந்த நாள் முடிஞ்சோடனே அல்லது அந்த மாதம் முடிஞ்சோடனே பேங்க் அக்கௌண்ட்டான கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றும் போது கரண்ட் அக்கௌண்ட்ல நடக்கிற கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் நம்ம வங்கி கணக்கில் தான் பதிவு செய்தால் வங்கி கணக்கு என்கின்ற சொத்து அதிகரிக்க போகிறது, பேங்க்ல இருக்கிற காசு அதிகரிக்க போது, கையில் வச்சிருக்கக்கூடிய காசு மீதி குறைய போகிறது. காசு மீதின்னு சொல்லலாம் அல்லது காசு புத்தக மீதின்னு சொல்லலாம். ஓகே, however I hope so you understood this point. சன் டபுள் என்ட்ரி நம்ம பார்க்கும்போது என்ன நடக்கும்? வங்கி கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. தென் இதுக்கு மூல ஆவணம் என்ன? இதுக்கான மூல ஆவணம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? வைப்பு சீட்டு, டெபாசிட் ஸ்லிப். அப்போ நீங்கள் காசு புத்தகத்தில் இருந்த காசு எல்லாத்தையும் கொண்டு போய் பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணதுக்கு மூல ஆவணம், இந்த கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்யறதுக்கு வங்கி கணக்கு வரவு காசு கணக்கு செலவுன்னு பதிவு செய்யறதுக்கான மூல ஆவணம் வைப்பு சீட்டு, டெபாசிட். என்னது வைப்பு சீட்டு, டெபாசிட் ஸ்லிப்? பேங்க்ல நீங்கள் ஒரு ஸ்லிப் நிரப்பித்தான் காசை கொண்டு போடுவீங்க உங்களோட கரண்ட் அக்கௌண்ட்ல. போட்டது பிறகு அவங்க ஒரு ஸ்லிப் தருவாங்க, அதுதான் ஆதாரம் நம்ம பதிவு செய்யறதுக்கு அக்கௌண்ட்ஸ்ல. ஸோ when depositing cash, the depositor fills a deposit slip and submits it with the cash to the bank. நீங்கள் போயிட்டு பேங்க்கில் ஒரு ஸ்லிப் ஒன்று எடுத்து அதை நிரப்பி அதை பேங்க்கிட்ட கெஷியர்கிட்ட கொடுப்பீங்க. த பேங்க் ரிட்டர்ன்ஸ் டூப்ளிகேட் டெபாசிட் ஸ்லிப். அதில் 3 இருக்குன்னு நினைக்கிறேன், அல்லது 2 இருக்கும். அவங்க ஒரிஜினல் எடுத்துட்டு அவங்க ஃப்ரேங்க் பண்ணி உங்கள்கிட்ட டூப்ளிகேட் தருவாங்க. அதுதான் ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட்டாக நாம் நம்மளோட வங்கி கணக்கில் காசு போட்டுட்டோம் என்பதற்கான ஆதாரமாக இருக்கும். எனவே வங்கியில் வைப்பு செய்வதற்கான மூல ஆவணம் என்ன? வைப்பு சீட்டு. ஐ ஹோப் ஸோ இட் மேக்ஸ் சென்ஸ் டு யூ. தென் எப்படி நம்ம கிடைச்ச காசையெல்லாம் கொண்டு போய் நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டில் போடுவோமோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வணிகத்தால் செக் பெறப்பட்டிக்கும். இப்போ சில பேர் நிறைய காசு தரவங்கெல்லாம் அல்லது ஒரு ஃபியூச்சர் டேட்டில் காசு தரவன்னீங்களெல்லாம் ஆதாரத்துக்காக செக்கை தந்துட்டு போய்த்துருவாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் கிடைச்ச செக்கை ஒரு செக் ரெஜிஸ்டர், என்னென்ன செக் யார்கிட்டையும் பெற்றுக்கொண்டோம் என்ன நம்பர்ன்னு நம்ம பதிவு செஞ்சு வச்சு ஒவ்வொரு நாள் முடிஞ்ச உடனே அல்லது அடுத்த நாள் காலையில் போயிட்டு பேங்க்கில் கொண்டு போய் நம்மளோட செக் எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணி கரண்ட் அக்கௌண்ட்டை போட்டு காசு எடுப்போம். நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசாக மாறணும் அது. எனவே இதனை நம்ம வைப்பு செய்வோம். எனவே காசு வைப்பு என்பது வேற, காசோலை வைப்பு என்பது வேற. காசு வைப்பு என்பது ஆக்சுவலாக நம்ம நிறுவனம் பெற்றுக்கொண்ட காசை கொண்டு போய் காசாகவே பேங்க்ல போடுறீங்க. செக் டெபாசிட் என்பது கிடைச்ச செக் எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்க என்ன செய்றீங்க? பதிவு செய்றீங்க. இப்போ when a business deposits checks, it bank account balance increase. நீங்கள் செக்கை டெபாசிட் பண்ணீங்கன்னா ஓகே நமக்கு காசு வருமுங்கிற நம்பிக்கை இருக்குது. எனவே வங்கி கணக்கில் காசை அதிகரித்து விட்டுருவீங்க. இஃப் எ செக் வாஸ் இனிஷியலி ரெக்கார்டட் இன் த கேஷ் புக், சில நேரங்களில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், ஒரு வணிக நிறுவனத்தில் காசும் காசோலையும் ஒன்றாகத்தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். காசு கிடைக்குதா, காசோலை கிடைக்குதா, காசு புத்தகத்தில் பதிவு செய்வோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. எனவே ஒரு காசோலை சில நேரங்களில் ஆரம்பத்திலே காசு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது பதிவு செய்யப்படாமல் விட்டிருக்கலாம். காசோலை கிடைக்கும் போதே அது காசாக ட்ரீட் பண்ணி இவ்வளவு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நீங்க காசு புத்தகத்தில் பதிவு செஞ்சு இருந்தீங்கன்னு சொன்னா ரைட், அது கடன் பட்டோட மீது கிடைச்ச காசோலையா இருக்கலாம், அல்லது காசுக்கு பொருளை வித்தீங்க பட் காசு தராமலுக்கு செக்கா தந்துட்டு போய்த்தாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் ஆல்ரெடி காசு புத்தகத்தில் பதிவு செஞ்ச விஷயத்தை நீங்கள் பதிவு செய்யும் போது டெபாசிட் பண்ணும்போது என்ன நடக்கும்? வளமை போலதான் வங்கியில காசு கூட போகிறது, வங்கி கணக்கு நடைமுறை கணக்குல கூட போகிறது. எனவே அதை மெயின்டைன் பண்ற வங்கி கணக்குல வரவு வச்சு காசு கூடும். ஏற்கனவே இந்த செக்கை நம்ம காசு கணக்குல வரவு வச்சு பதிவு செஞ்சுக்கிறோம். எனவே காசு கணக்குல நீங்க செலவு வைக்கணும்.
ஆனால் அதுவே சில நேரங்களில் செக் அவடத்தையே கிடச்சிச்சு, அவடத்தையே கொண்டு போய் பேங்க்குக்கு போட்டீங்க, காசு கணக்கில் நீங்கள் வரவு வச்சு பதிவு செய்யலைண்டா உடனடியாகவே பெரும்போதே வைப்பு செய்யப்பட்டால் நீங்கள் நேரடியாகவே என்ன செய்யப்படலாம், வங்கிக்கே நேரடியாக நீங்கள் போட்டுட்டீங்க, காசு கணக்கு சம்மந்தப்படலை, வங்கி கணக்கு வரவு வச்சுறீங்க, இங்கே காசு கணக்கில் செலவு வைக்க தேவையில்லை, பிகாஸ் காசு கணக்கில் பதிவு செய்யப்படலை. எங்கேருந்து கிடைச்சோ அந்த சோர்ஸ், விற்பனைக்கு காசுக்கு விற்பனைக்கு கிடைச்சிச்சா, விற்பனை வருமான கணக்கு செலவு நேரடியாக, கடன் பட்டோர் தந்தாரா, கடன் பட்டோர் கணக்கு செலவு. எனவே செக் வந்து ஆல்ரெடி காசு புத்தகத்தில் பதிஞ்சதா பதியாததா என்பதனை பொறுத்து காசு கணக்கு செலவு வைக்கப்படுமா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படும். இதுக்கும் என்ன, கேஷ் டெபாசிட் ஸ்லிப் தான். நீங்கள் செக்கை கொண்டு போய் டெபாசிட் பண்ணினாலும் சரி, ரைட், காசை கொண்டு போய் டெபாசிட் பண்ணால், காசை வச்சிங்கன்னா காசு வைப்பு சீட்டு உங்களுக்கு கிடைக்கும், ரைட். இதில் பாருங்கள், காசை நீங்கள் வைப்பு செய்யும்போது டெபாசிட்லி வந்து கேஷ் டெபாசிட் ஸ்லிப்னு இருக்கும். மற்றது செக் டெபாசிட் ஸ்லிப், செக்கை வைப்பு செய்வதற்கான வைப்பு சீட்டு. ஸோ டூப்ளிகேட் ஆஃப் தி ஸ்லிப் இஸ் ரிட்டர்ன் பை த பேங்க் ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் இஸ் த சோர்ஸ் டாக்குமெண்ட் ஃபார் த டெபாசிட். ஸோ பேங்க் தரக்கூடிய அந்த டூப்ளிகேட் ஸ்லிப் தான் காசோலையை வைப்பு செய்வதற்கான மூல ஆவணம். முதலாவது இது புரிஞ்சுதா? சொன்ன விஷயங்கள் புரிஞ்சுதா? எப்போ நம்ம காசு கணக்கு செலவு வச்சு வங்கி கணக்கு வரவு வைக்கணும், எப்போ வங்கி கணக்கு வரவு வச்சு காசு கணக்கு செலவு வைக்காமல் மற்ற கணக்குகளில் நாம் செலவு வைக்கும் என்பது தெரியும். அதே மாதிரி ஒரு நிறுவனமாக நாம் இருக்கும்போது செக்கை பெற்றுக்கொள்வது மட்டும் நம்மளோட வேலை கிடையாது. செக்கை நாம் செலவுகளுக்காக கொடுப்போம். கடன் கொடுத்தவருக்கு காசு கொடுக்கறதுக்கு பதிலாக செக்கை கொடுப்போம், நிறைய செலவுகளுக்கு கொடுப்போம். எனவே காசோலைகளை வழங்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ், the businesses make payments to creditors for purchases or for expenses by issuing checks, right? கடன் கொடுத்தோட்ட கடனுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு அல்லது சில செலவுகளுக்கு செக்கை கொடுக்கலாம். இதனுடைய எஃபெக்ட் என்ன நடக்கும், செக் கொண்டு கொடுக்குறீங்கண்டா உங்களோட பேங்க்கில் இருக்கிற காசு குறைய போகிறது, பேங்க்கில் இருக்கிற காசை மெயின்டைன் பண்ணுறது தான் வங்கி கணக்கு குறைய போகிறது. எனவே இரட்டை பதிவு என்ன வரைக்க போகிறது, எந்த செலவுக்காக இல்லை யாருக்காக காசு கொடுத்தீங்களோ அவங்களோட கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இப்போ செலவுக்காக கொடுத்தீங்கன்னா மின்சார கணக்கா, வாடகை செலவா, எதுக்காகவோ வரவு வச்சு செலவு அதிகரிங்க. அல்லது கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுத்தீங்களா, கடன் கொடுத்தோருங்கிற பொறுப்பு குறைய போகிறது, கடன் கொடுத்தோர் கணக்கில் வரவு வச்சு குறைப்பீங்க. அதே மாதிரி செக் கொடுக்கும்போது என்ன செய்யப்படும், வங்கி கணக்கு செலவு வைக்கப்படும், வங்கி கணக்கில் தான் குறைக்கப்படும். And the payment vouchers record details of check payments and serve as a source documents. காசு கொடுக்கறது காசோலை கொடுக்கறது ஒன்றுமே ரெண்டுமே ஒரே மாதிரி தான். எனவே இங்கேயும் கொடுப்பனவு கைச்சாத்துகள் தயாரிக்கப்பட்டு இந்த பேமெண்ட் வவுச்சரில் தான் இந்த செக் கொடுக்கப்படணும்னு சொல்லி இந்த கொடுப்பனவு கைச்சாத்துகள் தான் காசோலை மூலமான கொடுப்பனவுகளுக்கு மூல ஆவணமாக தொழிற்படும். இந்த செக் இட் செல்ஃப் அஸ் அ கவுண்டர் ஃபைல், ரைட். இது கவுண்டர் ஃபைல். இதை என்னென்னு சொன்னால் ஸ்டூடெண்ட், நீங்கள் ஒரு செக் புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செக்கை கிழிச்சிங்கன்னு சொன்னால் அந்த செக் எவ்வளத்திலிருந்து கிழிப்பட்டுச்சோ அவடத்த ஒரு சின்ன ஒரு பிளேஸ் ஒன்று இருக்கும். அதில் அந்த செக்கோட நம்பர் அதிலே போட்டிக்கும். நீங்கள் கிழிச்சு எந்த செக்கை கொடுத்தீங்களோ அதே செக் நம்பர் அந்த கவுண்டர் ஃபைலில் இருக்கும். அந்த அடியுதல்னு சொல்லுவோம், காசோலை அடியுதல்னு சொல்லுவோம். அதில் அந்த செக்ட நம்பர், அதுக்குள்ளே நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க, எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தங்கிறதெல்லாம் நோட் பண்ணி வைப்பீங்க. அப்போ அதுவும் ஒரு மூல ஆவணமாக நம்ம யூஸ் பண்ணலாம், ரைட். அதில் யாருக்கெல்லாம் நம்ம இந்த செக்கை கொடுத்தோம், என்ன நம்பர், அந்த செக் எவ்வளோ கொடுத்தோம், என்னத்துக்காக கொடுத்தோங்கிறது நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். செக்ட அடியுதல்னு சொல்லுவோம். செக்கை கிழிச்சது பிறகு பக்கத்தில் அதோடைய ஒட்டி இருக்கக்கூடிய விஷயம், ரைட். ஸோ இது வந்து காசோலைகளை கொடுப்பது சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ காசோலைகளை கொடுத்த உடனே நம்ம கொடுக்குற காசோலைக்கு எல்லாம் பேங்க் காசை கொடுக்காது. காசோலைகளை பெற்றுக்கொண்ட உடனே நாம் கிடைச்ச காசோலைக்கு எல்லாத்துக்குமே பேங்க் நமக்கு காசு தர வேண்டிய அவசியமும் இல்லை. சில நேரங்களில் காசோலைகள் அவமதிக்கப்படலாம், டிஸ்ஹானரிங் ஆஃப் செக்ஸ். இது நம்ம காசோலை மறுக்கப்படுவது, காசோலை அவமதிக்கப்படுவது, காசோலை மதிப்பிழப்பது என்பது நம்ம தமிழில் சொல்லுவோம். எனவே இது என்னண்டா ஸ்டூடெண்ட்ஸ், a check can be dishonored by the banks for the reason, சில காரணங்களுக்காக. சில நேரங்களில் நமக்கு செக் கிடைச்சிருக்கின்றா, நமக்கு செக் தந்தவர்கிட்ட அவர் சொன்ன டேட்டுக்கு செக் கிளியர் ஆகிறதுக்கு காசு இல்லாமல் இருக்கலாம். அவர் ஓடி ஃபெசிலிட்டிஸை பேங்க் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். அவர் பண்ணின சிக்னேச்சர் பேங்க்கு கொடுத்த சிக்னேச்சர் மாதிரி இல்லாமல் இருக்கலாம். அல்லது காசோலையை எழுதுவதில் தொகையை வேறு மாதிரியும் அமௌண்ட்டை வேறு மாதிரியும் வித்தியாசமாக போட்டிருக்கலாம். இந்த மாதிரியான காரணங்களுக்காக நாம் கொடுத்த செக்கோ அல்லது நாம் பெற்றுக்கொண்ட செக்குக்கோ வங்கி காசு கொடுக்க மறுக்கலாம். When a check is dishonored, the bank sends a check return notification to inform the account holder. ஒரு செக் அவமதிக்கப்படும் போது அல்லது மறுக்கப்படும் போது யார அக்கௌண்ட்டுக்குரிய செக் மறுக்கப்படுதோ அவங்களுக்கு ஒரு டெலிஃபோன் மூலமாக அல்லது ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக ஒரு இமெயில் மூலமாக கட்டாயமாக நோட்டிஃபிகேஷன் உண்டு, ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுப்பாங்க.
நீங்கள் கொடுத்த செக் வந்து ரிஜெக்ட் ஆகுது, டிஸ்ஹானர்ட் ஆகுது, மறுக்கப்படுது, மதிப்பிழக்கப்படுது, எங்களால் பேமெண்ட் பண்ண முடியாதுன்று. அண்ட் டிஸ்ஹானரிங் ஆஃப் டெபாசிட் செக்ஸ், இதில் 2 விதமான செக் மறுக்கப்படலாம். ஒன்று, நமக்கு கிடைச்ச செக்கை நாம் கொண்டு போய் வங்கியில் வைப்பு செய்யும் போது அவை வங்கியால் மறுக்கப்படலாம். அல்லது நாம செலவுக்காக அல்லது கடன் கொடுத்தவருக்கு கொடுத்த செக்கை அவங்க கொண்டு போய் பேங்க்ல கொண்டு போய் கொடுக்கும்போது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல ஏதோ பிரச்சனை இருந்து அவங்களுக்கு காசு கொடுக்கப்படாமல் மறுக்கப்படலாம். எனவே வைப்பு செய்யப்பட்ட காசோலைகள் அவமதிக்கப்படுது என்றால் இனிஷியலி டெபாசிட்டிங் எ செக் இன்க்ரீசஸ் த பேங்க் அக்கௌண்ட். ரைட். இப்போ ஆரம்பத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் காசோலையை வைப்பு செய்கிறீங்க என்று சொன்னால், ஆரம்பத்தில் ஒரு காசோலையை வைப்பு செய்வது வங்கி கணக்கை அதிகரிக்கும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் கொண்டு போய் டெபாசிட் பண்ணின உடனே பேங்க் காசு தருதா இல்லையாண்டாலாம் பார்க்க மாட்டீங்க. வங்கி கணக்கு வரவு ஆல்ரெடி காசு புத்தகத்தில் பதிஞ்சிங்கன்னா காசு கணக்கு செலவு அல்லது கடன் கொடுத்தோட்டே இந்த வந்திக்குதா எந்த காரணமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பதிஞ்சு வச்சுருவீங்க. ரைட். சாரி, கடன் பற்றோட மீது வந்திருந்தால் கடன் பற்றோட கணக்கு செலவில் பதிஞ்சு விட்டுருவீங்க. எனவே ஆரம்பத்தில் வங்கி கணக்கு நம்ம அதிகரிச்சிருப்போம். இப்போ இஃப் த செக் இஸ் லேட்டர் டிஸ்ஹானர்ட் த டெபிட் என்ட்ரி மஸ்ட் பி ரிவர்ஸ். இப்போ நம்ம கிடைச்ச காசோலை வங்கி கணக்கில் வரவு வைத்த காசோலை, நமக்கு காசு வரப்போதுன்னு நம்பி நம்ம டெபாசிட் பண்ணிட்டு வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்ட இந்த காசோலை அவமதிக்கப்பட்டால், அதாவது காசு நமக்கு வராதுன்னு தெரிந்தால் இந்த பதிவை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணணும்டா வங்கி கணக்கில் வரவு வச்சு அதிகரிச்சத வங்கி கணக்கில் செலவு வைத்திருங்க. அதே மாதிரி இது வியாபார கடன் பட்டோரிடமிருந்து கிடைச்சது, இது பூரா காசு தர தேவையில்லைன்னு வியாபார கடன் பட்டோர் கணக்கில் செலவு வச்சிருந்தா செலவு பதிவுக்கு வரவு பதிவு வச்சிங்கண்டா அந்த பதிவு இல்லாமல் ஆக்கப்படும். அல்லது வேற என்ன ஒரு காரணத்துக்காக நமக்கு காசு கிடைச்சிங்கன்னு சொன்னால் அந்த உரிய கணக்கில் நீங்கள் வரவு வைப்பதன் மூலமாக நீங்கள் அதனை இல்லாமல் ஆக்க முடியும். இதை ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ வைப்பு செய்யப்பட்ட காசோலை என்றால், உதாரணத்துக்கு வியாபார கடன் பட்டோரிடம் இந்த கிடைச்ச காசோலை என்றால் நம்ம பதிஞ்சிருப்போம். என்ன வங்கி கணக்கு வரவு நேரடியாக கொண்டு போய் பேங்க்ல போட்டிருந்தோம்டா வியாபார கடன் பட்டோர் கணக்கு செலவு ஒன்று பதிஞ்சிருப்போம். இப்போ அதே என்ட்ரியை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். இது தந்ததாக இல்லை, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. எனவே வங்கி கணக்கில் நம்ம வரவு வச்சது செலவு வைக்கிறோம், வியாபார கடன் பற்றோர் கணக்கில் செலவு வச்சது வரவு வைக்கிறோம். ஸோ இதுதான் வைப்பு செய்யப்பட்ட காசோலை மறுக்கப்பட்டால் அதுக்கான இரட்டை பதிவு. பிகாஸ் அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். அண்ட் திஸ் ரீஎஸ்டபிளைசஸ் த அமௌண்ட் ஸ்டில் ரிசீவபிள் ஃப்ரம் த பேயர். இதை ஏன் நம்ம செய்கிறோம்? நமக்கு தர வேண்டியவராகத்தான் இருக்கிறார், அவர் தரவே இல்லை என்பது தந்ததுக்கான பதிவையே நம்ம அழிச்சு விட்டுட்டோம். எப்பயுமே வரவு பதிவுக்கு செலவு பதிவு வச்சா வரவு பதிவு அதிகம் அழியும், செலவு பதிவுக்கு வரவு பதிவு வச்சால் உரிய பதிவு அழியும். ரைட். அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் கொடுத்த காசோலை மறுக்கப்படுகிறது என்றால், வழங்கப்பட்ட காசோலை அவமதிக்கப்பட்டால் நீங்கள் பதிஞ்ச பதிவை நீங்கள் மாற்றி அமைக்கணும். நீங்கள் என்ன பதிஞ்சிருப்பீங்க? நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் ஓகே வங்கி கணக்கு செலவுன்னு பதிஞ்சிருப்பீங்க. யாருக்கு கொடுத்தீங்களோ அல்லது செலவுக்கு கொடுத்துருந்தா உரிய செலவு கணக்கில் வரவு பதிஞ்சிருப்பீங்க. கடன் கொடுத்தவர் கொடுத்திருந்தா கடன் கொடுத்த கணக்கு வரவுன்னு பதிஞ்சிருப்பீங்க. எனவே அதை மாற்றி பதிவு என்கிட்ட கொடுக்கவே இல்லைன்னு ஆயிடுச்சு. எனவே வங்கி கணக்கில் செலவு பதிவு செஞ்சு குறைச்சத்தை வங்கி கணக்கை பதிவு செஞ்சு வரவு பதிவு செஞ்சு இல்லாமல் ஆக்குங்க. உரிய செலவு கணக்கு வரவு பதிவு செஞ்சு அழிச்சு அதை நீங்கள் செலவை கூட்டிருப்பீங்க அல்லது கடன் கொடுத்தவருக்கு வரவு பதிஞ்சு பொறுப்பை குறைச்சிருப்பீங்க. இப்போ எதுவுமே இல்லை, எனவே செலவு பதிவு பதிஞ்சு அதை அழிச்சு விடுங்க. ஸோ திஸ் இஸ் த டபுள் என்ட்ரிஸ். ரைட். காசோலை அவமதிக்கப்படுறது மறுக்கப்படுறது சம்பந்தமாக. ஸ்டூடெண்ட்ஸ் இது புரிஞ்சுது அவங்களுக்கும்? இதெல்லாம் நம்ம கணக்குகளை நம்ம அப்ளை பண்ணுவோம். அது வரைக்கும் நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுதான்னு நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வங்கி மேலதிக பற்று என்பதை நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். வங்கி மேலதிக பற்றுண்டா ஒன்றும் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட்டில் நம்மளோட செக் எழுதக்கூடிய கணக்கில் காசு இல்லாட்டியும் நம்ம பேங்க்கோட நல்ல முறையில் நடந்து கொண்டோம், மிச்சம் காலமாக நம்மளோட அக்கௌண்ட் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது என்றால் பேங்க் நமக்கு ஒரு வசதியை தரும். உங்களுக்கு நாங்கள் பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி ஒன்றை தாரோம். அதிலிருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் காசு இல்லாட்டியும் இந்த ஒரு லிமிட்டுக்குள்ளே நீங்கள் கொடுத்த செக்குக்கு பேங்க் எங்கட காசை யூஸ் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் வட்டியோட சேர்த்து புறவு தாங்க. இதான் வங்கி மேலதிக பற்று வசதி. A bank overdraft occurs when a business issues a checks exceeding its current account balance. உண்மையிலே இருக்கக்கூடிய மீதியை விட, உதாரணத்துக்கு ஒரு 5000 ரூபாய் தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் சல்லி இருக்குது கரண்ட் அக்கௌண்ட்டில், நீங்கள் ஒரு 15000 ரூபாய்க்கு நீங்கள் செக் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட உண்மையான கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸை விட அதிகமான தொகைக்கு நீங்கள் செக் கொடுக்கும்போது நீங்கள் பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி மிச்சம் இருக்கக்கூடிய தொகைக்கு பேங்க்கே காசு கொடுத்து அந்த செக் யாருக்கு கொடுக்கணுமோ அவருக்கு காசை கொடுத்துரும். அண்ட் அதுக்கு பிறகு நீங்கள் பேங்க்குக்கு வங்கி மேலதிக பற்று வட்டின்னு சொல்லி ஒரு கூடிய விதத்தில் வட்டியோடு சேர்த்து நீங்கள் காசை கொடுக்கணும். எனவே இந்த பேங்க் அக்கௌண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் தி சிச்சுவேஷன் appears as a credit balance. ரைட். அப்போது ஒரு வணிகம் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு வங்கி கணக்கில் நம்மக்கிட்ட ஒரு 5000 ரூபாய் தான் வரவு மீதி இருந்தது.
ஆனால் பேங்க் நம்மளோட ஓடி ஃபெசிலிட்டிஸை வச்சு 15,000 செலவு கொடுத்துருந்தாங்கண்டா 5,000 வரவுல இருக்குது, செலவுல 15,000 இருந்தால் என்ன நடக்க போகுது ஸ்டூடெண்ட்ஸ்? உண்மையிலேயே நம்மளுடைய வங்கி கணக்கு மீதி வரவு மீதி கிடையாது. காரணம் என்றால் வங்கிக்கு நம்ம காசு கொடுக்கணும். நம்ம நிறுவனத்தில் வந்த வங்கி கணக்குக்குள்ள வந்த காசை விட போன காசு கூட இருந்தால் வங்கிக்கு அந்த எக்ஸ்ட்ரா காசு நம்ம கொடுக்கணும். பிகாஸ் மேலதிகப்பட்டிருக்கிறது. எனவே இந்த டைம்ல வங்கி கணக்கு என்கின்ற சொத்து கணக்கு வரவு மீதியை பிரதிபலிக்காது, செலவு மீதியாக பொறுப்பாக பிரதிபலிக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப எப்பவெல்லாம் ஒரு வங்கி கணக்குல நீங்க மேலதிகப்பற்று ஃபெசிலிட்டிஸை வச்சிருக்கீங்களோ அந்த வங்கி கணக்கு மீதி வரவு கிடையாது, அது உங்களுடைய சொத்து கிடையாது. நீங்க வங்கிக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்ல இருக்குது என்றால் அது ஒரு பொறுப்பு. எனவே வங்கி மேலதிக பற்றில ஒரு பேங்க் அக்கவுண்ட் தொழிற்படும் என்றால் அது நடைமுறை சொத்தில் பதியப்படாது, நடைமுறை பொறுப்பில் தான் பதியப்படும். Since the outflow exceeds in the inflows, a bank overdraft is thus a liability for the business because it owes the money to the bank. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வங்கி மேலதிக பற்றி இருக்குது என்றால் உங்களோட கரண்ட் அக்கவுண்ட்ல அது வணிகத்தினுடைய நடைமுறை பொறுப்பு என்றால் வங்கிக்கு நீங்க செலுத்த வேண்டியதா இருக்குது, உங்களோட காசு வங்கியில இல்லை. இவ்வளவு தான் நீங்க வங்கி கணக்கு சம்பந்தமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். அண்ட் வங்கி இணக்க கூற்றை பத்தி நம்ம பார்த்துட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் என்பது the favorable balance of the bank account in a business's book is considered as an asset of to that business. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு வங்கி கணக்குல நடைமுறை கணக்கில் இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு நடைமுறை கணக்கில் ஒரு சாதகமான ஒரு மீதி என்பது, ஒரு ஃபேவரபிள் பேலன்ஸ் என்பது வரவு பக்கம் இருக்கக்கூடிய மீதி. பிகாஸ் உங்களோட காசு வங்கியில இருக்கிறது, உங்களுக்கு உங்களுடைய நிறுவனத்திற்கு அது ஒரு சொத்து, வங்கிக்கு அது ஒரு பொறுப்பு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? வணிக நிறுவனத்திற்கு வங்கி கணக்கு சாதக மீதி என்பது, அதாவது வரவு மீதி என்பது என்னவாக கருதப்படும்? ஒரு சொத்தாக கருதப்படும். பிகாஸ் நம்மட காசு, நம்மளுக்கு எதிர்கால பொருளாதார அனுகூலங்களை தரக்கூடிய காசு, தேவையான டைம் செக்கை எழுதி அல்லது நாம போய் பேங்க்குக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காசு, எஸ் நம்மளுடைய நிறுவனத்துடைய சொத்து. இதுவே வங்கிக்கு நமக்கு நம்மட காசை நம் சார்பாக அவங்கள்ட்ட வச்சிட்டு இருக்கக்கூடிய வங்கிக்கு ரைட், இந்த சாதக மீதி என்பது, அதாவது நம்மளினுடைய காசு அவங்ககிட்ட இருக்கக்கூடியது, இந்த சாதக மீதி என்பது வங்கிக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? வங்கிக்கு ஒரு பொறுப்பு. ஏன்? நம்மட காசை வச்சுட்டிருக்கிறாங்க, நாம கேட்குற டைம் அவங்க தரணும். அவங்களோட சார்பாக கஸ்டமருடைய டெபாசிட் வைப்புகள், நடைமுறை கணக்கில் இருக்கக்கூடிய வரவு மீதிகள் எல்லாமே நாம கொடுக்கணும்னு சொல்லி வங்கி நினைக்கும். எனவே வங்கிக்கு எல்லா சாதக மீதிகளும் பொறுப்பு. நான் சொல்றது புரியுதா? ஸோ சாதக மீதிகள் அல்லது வரவு மீதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மட காசு அவங்கள்ட்ட இருக்குதுன்னு சொல்லக்கூடிய சொத்து மீதிகள் எல்லாமே வணிக நிறுவனத்திற்கு ஒரு சொத்தாகவும் வங்கிக்கு ஒரு பொறுப்பாகவும் காணப்படும். அதுவே ஸ்டூடெண்ட்ஸ் பாதக மீதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது இதனை வங்கி மேலதிக பற்று மீதிகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதனை வங்கி மேலதிக பற்று மீதி என்று நம்மளால சொல்ல முடியும், ரைட்? அல்லது இதனை செலவு மீதிகள் அப்படின்னு சொல்ல முடியும். செலவு மீதிகள்டா என்ன அர்த்தம்? வங்கி நமக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸை தந்திருக்குது அப்படின்டா, உண்மையிலே நம்ம அக்கௌண்ட்ல காசு இல்லை, அவங்களோட காசை கொடுத்து போட்டிக்கிறாங்க, வங்கிக்கு நம்ம கொடுக்கணும்னால் இப்போ வணிக நிறுவனத்திற்கு உண்மையிலேயே சொத்தா ஸ்டூடெண்ட்ஸ்? வணிக நிறுவனத்திற்கு செலவு மீதி என்பது வங்கி கணக்கு, இந்த பாதக மீதி என்னவாக இருக்கும்? பொறுப்பு, நடைமுறை பொறுப்புல தான் நம்ம காட்டணும். காரணம் என்னன்னா வங்கிக்கு கொடுக்கணும், நீங்க வட்டியோட சேர்த்து கொடுக்கணும். அதுவே இப்ப வங்கிக்கு இது என்ன? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தவங்க உங்கள்ட்ட இந்த பொருளை கடனுக்கு வாங்கிட்டு போய்த்தாங்க, அவங்க காசு உங்களுக்கு தரணும்டா வியாபார கடன் பட்டோருங்கிற பேரை அவங்களுக்கு போட்டு நீங்க சொத்துன்னு சொல்றீங்க. அதே மாதிரி நீங்க ஒருத்தவங்களுக்கு பொருளையோ வேற ஒரு விஷயத்தையோ வாடகைக்கு விட்டுட்டீங்க, மாசம் முடிஞ்சது, காசு தர வேண்டும், பெற வேண்டிய வருமானம், பெற வேண்டிய வாடகை என்னது? சொத்துன்னு சொல்றீங்க. அப்ப அதே மாதிரி வங்கி உங்கள்ட்ட இருந்து காசை இப்போ வாங்கி எடுக்கணும், பெற வேண்டிய ஒரு விஷயம் உண்டு வங்கிக்கு இருக்குது என்றால் வங்கிக்கு இப்போ உங்களோட அக்கௌண்ட் என்ன வரைக்கும் சொத்தாக காணப்படும். புரியுதா? நம்மட காசு பேங்க்ல இருந்தா பேங்க்குக்கு பொறுப்பு நமக்கு சொத்து, நாம பேங்க்குக்கு கொடுக்கணும்டா பேங்க்குக்கு சொத்து நமக்கு பொறுப்பு.
நாம கொடுக்கணும்னு அதுக்கு பேர் வங்கி மேலதிக பற்று எடுத்து வச்சுக்கிறோம்னு அர்த்தம். ரைட்? So I hope so it made sense. Then the bank maintained its own records of the current account, treating the business's account as a liability account in its books. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நாம எப்படி ஒரு வங்கி கணக்குன்னு சொல்லி ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம ஒரு லெஜரை வச்சு எந்தெந்த செக் வந்துச்சு, எந்தெந்த செக் போணுச்சு, எவ்வளவு காசை கொண்டு போய் கரண்ட் அக்கௌண்ட்டில் போட்டோம், எவ்வளோ எடுத்தோம், எவ்வளோ செக் கொடுத்தோம்னு சொல்லி நாம் வங்கி கணக்குன்னு மெயின்டைன் பண்ணுற மாதிரி நாம் ஒரு சொத்து கணக்கு, வங்கி கணக்கு என்பது நம்மகிட்ட வரவு மீதி இருக்கிற வரைக்கும். அதே மாதிரி வங்கி என்ன செய்யும், நாம் இவ்வளவு அமௌண்ட்டை கொடுக்கணும், நம்மகிட்ட இவ்வளோ அமௌண்ட்டை தந்தாங்க, டெபாசிட் பண்ணி வச்சாங்க, அதிலிருந்து இவ்வளோ செக்கெல்லாம் கொடுத்து கழிச்சு விட்டோம், இவ்வளோ பேர் செக்கை நமக்கு திருப்ப கொண்டு வந்தாங்க, அப்போ எவ்வளோ நம்ம கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லி நடைமுறை கணக்குக்கு வங்கி தனது சொந்த பதிவுகளை பராமரிக்கும். இதனால வங்கி நடைமுறை கணக்கு என்பது வரவு மீதியாக காணப்படும் போது ஒரு நிறுவனத்திற்கு பொறுப்பு மீதியாக, செலவு மீதியாக காணப்படும் வங்கிக்கு. Hence the transaction that increases the business's bank account are recorded as a credits in the bank's books. அப்போ நாம வரவு பதிவுன்னு சொல்லி வங்கி கணக்கில் பதிவு செய்கின்ற ஒரு வணிக நிறுவனமாக நம்ம பதிவு செய்கின்ற எல்லாமே நமக்கு சொத்து அதிகரிக்க வங்கிக்கு என்ன செய்யும் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட காசு கூட கொடுக்க வேண்டிய பொறுப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். எனவே வங்கி கணக்கில் வரவில் பதிவு செய்யப்படுகின்ற விஷயம் எல்லாம் பேங்க் தன்னுடைய அவங்க மெயின்டைன் பண்ணுகின்ற அக்கௌண்ட்ல செலவாக பதிவு செய்வாங்க. பிகாஸ் அவங்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கிறது. இது எங்க பதிவு செய்வாங்கண்டா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பதிவு செய்வாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்பது வங்கி கூற்று என்று பொருள். வங்கி கூற்று என்பது ஸ்டூடெண்ட்ஸ் பேங்க் நமக்கு தருமா, நாம பேங்க்கு கொடுப்போமா? சொல்லுங்க பாப்போம். பேங்க் நமக்கு தர ஒரு விஷயமா, நாம பேங்க்கு கொடுக்குற விஷயமா? பேங்க் நமக்கு தார ஒரு விஷயம். அப்ப பேங்க் நமக்கு தாரத அவங்களோட சைட்லேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்களோட சைட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளினுடைய சாதகமான மீதி, நம்மட காசு பேங்க்ல இருந்தா பேங்க் அவங்க தரக்கூடிய வரவு செலவுன்னு சொல்லி பதிவு செய்யக்கூடிய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல செலவு பக்கம் இருக்குமா, வரவு பக்கம் இருக்குமா? நம்மட காசு பேங்க்ல இருக்குது, நமக்கு அது ஒரு சொத்துண்டா, வங்கிக்கு அது ஒரு பொறுப்பென்றால் வங்கி தரக்கூடிய வங்கி கூற்று மீதியில் அது வரவு பக்கம் இருக்குமா, செலவு பக்கம் இருக்குமா? அவங்களுக்குரிய பொறுப்பு செலவு பக்கம் தான் இருக்கு. இதுவே வங்கி மேலதிக பற்று எடுத்து வச்சிருந்தோம்டா நாம வங்கிக்கு காசு கொடுக்கணும், நம்மட செலவு மீதி நமக்கு பொறுப்பு. ஆனால் வங்கிக்கு நமக்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும்டா அவங்களுக்கு என்னவா இருக்கும், அது ஒரு வரவு மீதியாக காணப்படும். எனவே வங்கி கூற்று என்பது ஸ்டூடெண்ட்ஸ், a bank statement is sent periodically, often monthly by the bank to a current account holder. நடைமுறை கணக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு வங்கி கூற்று வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு ஒருக்காக அனுப்பப்படும். இதுல பேங்க் என்னத்தை காட்டும்டா, ஆரம்பத்தில் எவ்வளவு மீதி இருந்துச்சு, அதாவது ஆரம்பத்தில் பேங்க் உங்களுக்கு தர வேண்டிய மீதி இருந்தால் கிரெடிட்ல செலவு பக்கம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், வங்கி கூற்றில் செலவு மீதி என்றால் நம்மட காசு பேங்க்ல இருக்குது, நமக்கான சாதக மீதி நம்மட வங்கி கணக்கில் வரவு மீதி இருக்குன்னு அர்த்தம். அதே சமயம் ஐட்டம்ஸ் டெபிட்டட் அண்ட் கிரெடிட்டட் டியூரிங் த மந்த், காலப்பகுதியில் எவ்வளவு செலவு வைக்கப்பட்டுச்சு, எவ்வளவு வரவு வைக்கப்பட்டுச்சு. செலவு வைக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம், வங்கிக்கு பொறுப்பு அதிகரிச்சிருக்கின்ற அர்த்தம். வங்கி கூற்றில் செலவு பக்கமாக செலவு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அர்த்தம் என்னென்னா வங்கிக்கு பொறுப்பு அதிகரிச்சிருக்குது, வங்கி தனக்கு நமக்கு தர வேண்டிய அமௌண்ட் கூடி இருக்குதுன்னு அர்த்தம். வரவு பதிவு டெபிட் பண்ணிக்கின்ற அர்த்தம் என்ன, வங்கி நமக்கு தர வேண்டிய பொறுப்பு குறைக்கப்பட்டுள்ளது. ரைட்? ஸோ வரவு பதிவுண்டா ஆக்சுவலாக வங்கிக்கு பொறுப்பு குறையுது, நம்ம செலவு பதிவாக இருக்கு, நாம கொடுத்திருக்கிறோம் செக்குன்ற அர்த்தம். வங்கி கூட்டில் செலவுன்ற அர்த்தம் என்ன, பொறுப்பு வங்கிக்கு அதிகரிச்சுக்குது அப்படின்னா நமக்கு செக்கோ காசோ வந்திருக்குதுன்ற அர்த்தம். அதே மாதிரி இறுதி மீதி வரும். அப்போ இறுதி மீதி ஒரு வங்கி கூட்டில் செலவு மீதியாக இருந்தால் அது சாதக மீதியாகவும், இறுதி மீதி ஒரு வங்கி கூட்டில் வரவு மீதியாக இருந்தால் அது நிறுவனத்திற்கான பாதக மீதியாகவும் இருக்கும். அண்ட் there are some timing differences of unrecorded items. அது மாத்திரம் இல்லாமலுக்கு சில நேர வேறுபாடுகள் காணப்படும். பேங்க் பேலன்ஸும், அதாவது நம்ம மெயின்டைன் பண்ணுகின்ற வங்கி கணக்கும் வங்கி நமக்கு தரக்கூடிய பேங்க் ஸ்டேட்மெண்ட் மீதியும் வித்தியாசமாகிறதுக்கான காரணம் சில நேர வேறுபாடுகள். இதை டைமிங் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நாம கொடுத்த செக்கை கொடுக்கும் போதே நமக்கு வங்கி கணக்கில் பதிவு செஞ்சிருப்போம் செலவு உண்டு, நமக்கு கிடைச்ச காசோலையே நமக்கு கிடைக்கும் போதே நம்ம வங்கி கணக்கில் வரவு வச்சிருப்போம். பட் நாம கொடுக்குற செக்கை ஒரு 2-3 நாள் கழிச்சு தான்
அந்த செக் வந்து நம்மளோட வங்கி கரண்ட் அக்கௌண்ட்ல உண்மையிலேயே டெபாசிட் பண்ணப்படும். அல்லது நாம பெற்றுக்கொண்ட செக் அப்படிதான் டெபாசிட் ஆகும். அல்லது நாம கொடுக்குற செக்கை 2-3 நாள் கழிச்சு தான் வங்கி வந்து நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து கழிச்சு விடும். பட் நம்ம இங்கே உடனடியாகவே வங்கி கணக்கில் பதிவு செஞ்சிருப்போம். எனவே இந்த டைம் டிஃப்ரெண்ட் ஆகிறது. அதே சமயம் சில அன்ரெக்கார்டட் ஐட்டம்ஸ், சில நேரங்களில் வங்கி நமக்கு தெரியாமலுக்கு சில காசை நம்மளுக்கு கழிச்சிருக்கலாம். நமக்கு தெரியாமல் யாரோ ஒருத்தர் நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட்டில் காசை கொண்டு போய் போட்டிருக்கலாம். இந்த மாதிரி பதிவு செய்யப்படாத விடயங்கள், நேர வித்தியாசங்கள் போன்ற விஷயங்களால் நம்ம பிஸ்னஸில் மெயின்டைன் பண்ணுகின்ற வங்கி கணக்கும் நமக்கு வருகின்ற பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸும் வித்தியாசமாக காணப்படலாம். இப்போ இதுக்கான ரீசன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாருங்க, செக்ஸ் இஷ்யூட் பட் நாட் ரெஸ்பாண்டட். வழங்கப்பட்ட காசோலை ஆனால் சமர்ப்பிக்கப்படவில்லை. வங்கி கணக்கு மீதியும் வங்கி கூற்று மீதியும் வித்தியாசப்படுவதற்கான காரணங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள், அன்பிரசன்டட் செக்னு சிம்பிளாக சொல்லுவோம். என்ன அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ்? நாம செக்கை கொடுத்துட்டோம், கொடுத்த உடனே நம்மளோட வங்கி கணக்கில் வங்கி கணக்கு செலவு உண்டு பதிவு செஞ்சிட்டோம். ஆனால் நாம கொடுத்த செக்கை யாருக்கு கொடுத்தோமோ அவரு கொண்டு போய் அவருக்குரிய பேங்க்ல கொடுத்து காசை எடுக்கல. அதனால நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து காசு இன்னும் குறையல, ஆனா நாம வங்கி கணக்குல குறைச்சிட்டோம். எனவே இதனை வழங்கப்பட்டானால் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள்னு சொல்லுவோம். So the checks credited in the business's bank account might not have been presented at the bank for the payment. நாம நம்மளோட வங்கி கணக்கில் செக்கை கொடுக்கும் போதே ஓகே காசு போயிட்டுன்னு நினைச்சிட்டு நாம நம்மளோட வங்கியில கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் குறைஞ்சிட்டுன்னு நாம குறைச்சது, வங்கி கணக்கில் செலவு வச்சது, அவர் கொண்டு போய் இன்னும் பேங்க்ல கொடுக்காததால இன்னும் உண்மையிலேயே நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து குறையல. The bank statement would not show these as a paid, causing the business's bank account balance to be lower than the bank statement balance. இது வங்கி கூட்டுல வராது, பிகாஸ் வங்கிக்கே இன்னும் அந்த செக் போய் கொடுக்கல இவர். அதனால அவங்க கழிச்சு விட்டுருக்க மாட்டாங்க, நாம கழிச்சு விட்டுருக்கிறோம். எனவே நம்மட வங்கி கணக்கு மீது குறைஞ்சிருக்கும், பேங்க் தரக்கூடிய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல காசு கூட இருக்குதுன்னு காட்டும். இது புரிஞ்சுதா புரியலையா? எனவே சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள். And checks deposited but not realized. நமக்கிட்ட கிடைச்ச காசோலையை நாம கொண்டு போய் பேங்க்ல கொண்டு கொடுத்துட்டோம். கொடுக்கும் போதே நாம என்ன செஞ்சிருப்போம்? வங்கி கணக்கில் நமக்கு காசு வந்துட்டு நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட்ல காசு டெபாசிட் பண்ணிடுவாங்கன்னு வங்கி கணக்கில் வரவு வச்சிருப்போம். ஆனா இன்னும் பேங்க் அதை சரியா பார்த்து இன்னும் காசை நமக்கு கூட்டல. அதுக்கடையில பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்மளோட கைக்கு கிடைச்சிட்டா என்ன நடந்திருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்க, the checks that the business deposited and recorded in the bank account, வங்கி கணக்கில் காசு நமக்கு கிடைச்சிட்டு நாம கொண்டு போய் பேங்க்ல போட்டுட்டு வந்துட்டோம், நாம கூட்டுவோம்னு சொல்லி வங்கி கணக்கில் வரவு வச்சுட்டாங்க. பட் பேங்க் இன்னமுமே அதை சரி பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணி கிளியர் பண்ணல. இதனால என்ன செய்யும் ஸ்டூடெண்ட்ஸ்? நாம நம்மட வங்கி கணக்கில் காசு கூட பதிஞ்சிருப்போம், கூட இருக்கும், பிகாஸ் வரவு வச்சிருக்கிறோம், டெபாசிட் பண்ணிட்டோம்னு. ஆனா பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல குறைவா இருக்கும். எனவே the bank statement won't show them as a deposit. வங்கி கணக்கில் டெபாசிட்ல வராது, அதாவது வங்கி கணக்கில் வங்கி கூற்றுல, ரைட், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல செலவாக இருக்காது, செலவு பக்கம் இருக்காது, வைப்பாக இருக்காது, பிகாஸ் இன்னமுமே அதை வங்கி கிளியர் பண்ணல. ஆனால் நம்மட பக்கத்துல வரவாக இருக்கும், பிகாஸ் நாம பதிஞ்சு கூட்டிட்டோம். இதனால பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து என்ன வரைக்கும், நம்ம பிசினஸ்ல வச்சுக்கிற அக்கௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம்னு கூட வச்சிருப்போம், பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் குறைவா இருக்கும், ரைட். ஸோ இது வந்து 2 காரணங்கள். சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள், வசூலிக்க. சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள் சிம்பிள் என்ன? கொடுத்த காசோலை நாம வங்கி கணக்கில் செலவு வச்சு குறைச்ச அமௌண்ட், இன்னமுமே பேங்க் காசு கொடுக்கல, அதனால பேங்க் அக்கௌண்ட் கூட இருக்குது, அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல. செக் டெபாசிட்டட் பட் நாட் ரியலைஸ், வசூலிக்கப்படாத காசோல்னா நமக்கு கிடைச்ச செக் கொண்டு போய் டெபாசிட் பண்ணிட்டோம், நமக்கு கிடைச்சிட்டு காசுன்னு வங்கி கணக்கு மீதி அதிகரிச்சு விட்டுட்டோம், பட் பேங்க் இன்னமுமே அதை சரி பண்ணி கிளியர் பண்ணி தரல, அதனால வங்கி கூட்டுற மீதி குறைஞ்சிருக்கும், வங்கி கணக்கு மீதி அதிகரிச்சிருக்கும். சிம்பிள். தென் நேரடி வைப்புகள்டா நமக்கிட்ட சொல்லாமலுக்கு நாம கடனுக்கு வித்தவங்களோ அல்லது எங்கெங்கெல்லாம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து வச்சுக்கிறோமோ அல்லது தவறுதலாவோ யாரோ ஒருத்தர் நமக்கு தெரியாமலுக்கே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டார் அல்லது டெபாசிட் பண்ணி விட்டார். இதை நம்ம நேரடி வைப்புன்னு சொல்லுவோம். ஸோ சர்டன் அமௌண்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸாம்பிள் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் ஃபார் ரெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஒரு டிவிடெண்ட். சில நேரங்களில் நம்ம வாடகைக்கு ஒரு பில்டிங்கை கொடுத்துருப்போம், அவர் வந்து காசை தராமலுக்கு நம்மகிட்ட சொல்லாமலுக்கு நேரடியாக கொண்டு போய் நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை போட்டார், நமக்கு தெரியாது, வங்கி கணக்கில் பதிவு செய்ய முடியாது, பிகாஸ் நமக்கு தெரியாது. அல்லது வட்டி வருமானங்கள்
யாருக்கு சார் நம்ம வட்டி காசு கொடுத்துருப்போம் அல்லது வேறு வேறு பேங்க்கில் வட்டி வரணும் அவங்களுக்கு சொல்லிப்போம் எனக்கு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிருக்காங்க. நம்மக்கிட்ட சொல்லாமலுக்கு அவங்க வச்சுட்டாங்க போட்டாங்க. அல்லது ஏதாவது ஒரு கம்பெனியில் கொண்டு போய் பங்குகளை வாங்கி ஷேரை வாங்கி நம்ம போட்டிருப்போம். அதில் கிடைக்கக்கூடிய பங்கு லாபமான டிவிடெண்ட் வந்து நேரடியாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரணும். பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து வச்சுட்டு வந்துட்டோம். அப்போ இந்த மாதிரி சில தொகைகள் கஸ்டமர்கிட்ட இருந்து வாடகையாக அல்லது வட்டியாக அல்லது பங்கு லாபமாக நமக்கு கிடைக்கிறது டிரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருது நமக்கு தெரியாது. தெரிஞ்சால் தான் நம்ம வங்கி கணக்கில் பதிவு செய்யலாம். எனவே தீஸ் appear in the bank statement but not in the business's bank account. இது எல்லாமே வங்கி கூட்டில் இருக்கும். பிகாஸ் வங்கிக்கு தெரியும் காசு அதிகரிச்சிருப்பாங்க. பட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தெரியாது. நம்ம அதிகரிச்சிருக்க மாட்டோம். நம்ம பார்க்கும்போது வங்கி கூற்று மீது அதிகமாக காணப்படும். நம்மளோட பேங்க் புக் பேலன்ஸ் வந்து குறைவாக காணப்படும். ஸோ the business's book balance lower than the bank statement balance. இது நேரடி வைப்புகள்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிலையான கட்டளைகள்னா ஸ்டூடெண்ட் சில நேரங்களில் நீங்கள் இவங்களுக்கு காசு கொடுங்க இதுக்கு காசு கொடுங்க இந்த மாதம் கொடுங்கன்னு சொல்லி பேங்க்குக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் ஒன்று ஒரு ஃபார்ம் ஒன்று எடுத்து ஃபில் பண்ணி கொடுத்துருவீங்க. அப்போ பேங்க் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டுச்சு அந்த பேமெண்ட்டை வந்து வளமையாக இந்த டேட்டுக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்கள் இது உங்களுக்கு தெரியாது. எனவே இந்த ரெகுலர் பேமெண்ட்ஸ் லோன் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறது அல்லது இன்சூரன்ஸ் எடுத்து அதில் ப்ரீமியம் கட்டுறது காருக்கு இன்சூரன்ஸ் எடுத்து இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கா கொடுங்கன்னு சொல்லி பேங்க்குகளில் ஒரு ஃபார்ம் ஒன்று எடுத்து அவங்க அக்கௌண்ட்லாம் கொடுத்துருப்பீங்க. இது வந்து ரெகுலராக போயிட்டு இருக்கும். பட் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் வங்கி கணக்கில் பதிஞ்சு குறைச்சிருக்க மாட்டீங்க. வங்கி கணக்கு மீது அதிகரிச்சிருக்கும். வங்கி கூட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அவங்க குறைச்சிருப்பாங்க. அதனால் வங்கி கூட்டு மீது குறைஞ்சிருக்கும். வங்கி கணக்கு மீது அதிகரிச்சிருக்கும். எனவே இட் appears a deduction in the bank statement. இது பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல கழிச்சிருக்காங்கன்னு சொல்லி வரவு பதிவாக இருக்கும். பட் நாம செலவு பதிவு செய்ய மாட்டோம். பிகாஸ் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது. அதனால இட் மேக்கிங் த பேங்க்ஸ் புக்ஸ் பேலன்ஸ் லோவர் தென் த பிசினஸஸ் பேலன்ஸ். ரைட். ஸோ நிலையான கட்டளைகள். அண்ட் அதே மாதிரி பேங்க் சார்ஜஸ் அண்ட் செக்ஸ் புக்ஸ் சார்ஜஸ் சில நேரங்களில் நமக்கு தெரியாமல் வங்கி கட்டணம் காசோலை புத்தக கட்டணம்னு சொல்லி பேங்க் வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துருவாங்க. டிரெக்டாக எடுத்துருவாங்க. நமக்கு தெரியாது. அப்போ வங்கி கூற்று குறைஞ்சிருக்கும். வங்கி கூற்று மீதியில் அமௌண்ட் நாம் வந்து குறைச்சிருக்க மாட்டோம். நம்மளோட அமௌண்ட் அதிகரிச்சிருக்கும். ஸோ த ரெக்கார்டட் பை த பேங்க் பட் நாட் அட் இன் த பிஸ்னஸஸ் பேங்க் அக்கௌண்ட் காசிங் த பிஸ்னஸஸ் பேலன்ஸ் டு பி ஹையர் தென் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ். பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் வங்கி கணக்கில் நாம பதிவு செய்கிறதுல கூட இருக்கும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க கழிச்சு விட்டிப்பாங்க குறைய இருக்கும். எனவே இந்த 5 விடயங்களும் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சிம்பிள். சமர்ப்பிக்கப்படாத காசோலைனா கொடுத்த காசோலை இன்னும் பேங்க்குக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படலை. நாம் கொடுக்கும் போதே நம்ம செலவு வச்சு வங்கி கணக்கில் குறைச்சி விட்டுருப்போம். அதனால நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் குறைஞ்சிருக்கும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இன்னமுமே குறையப்படலை. பேங்க் ஸ்டேட்மெண்ட் மீது அதிகரிச்சிருக்கும். வசூலிக்கப்படாத காசோலை கிடைச்ச உடனே வங்கி கணக்கு வரவு வச்சு நாம் அதிகரிச்சு விட்டுருப்போம். பேங்க் இந்த ரியலைஸ் பண்ணி கூட்டல. எனவே நம்ம வங்கி கணக்கு மீது அதிகரிக்கும். வங்கி கூற்று மீது குறைஞ்சிருக்கும். நேரடி வைப்பு டிரெக்டாகவே கொண்டு போய் வங்கியில் போட்டார். எனவே வங்கி கூற்று மீது அதிகரிச்சிருக்கும். கம்பேர் பண்ணும்போது நம்ம வங்கி கணக்கு குறைஞ்சிருக்கும். நிலையான கட்டளை பேங்க் உடனடியாகவே கொடுத்துருக்கும். நமக்கு தெரியாது. கொடுத்ததால வங்கி கூற்று மீது குறைஞ்சிருக்கும். வங்கி கணக்கு மீது ஒப்பிடும்போது அதிகரிச்சிருக்கும். வங்கி கட்டணம் காசோலை புத்தக கட்டணம் எல்லாமே பேங்க் கொடுத்திருக்கும். வங்கி கூற்று மீது குறைஞ்சிருக்கும். நமக்கு தெரியாதனால வங்கி கணக்கு மீது ஒப்பிடும்போது அதிகமாக காணப்படும். சிம்பிள். வெரி வெரி சிம்பிள். இஃப் யூ அண்டர்ஸ்டுட் வெல். ரைட். தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வங்கி கணக்கு மீதியை சரி செய்கிறது வளமையான மாதிரி தான். பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வங்கி இணக்க கூற்று என்பது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட வங்கி கணக்கில் என்னென்ன விஷயமெல்லாம் நம்ம விட்டுருக்கிறோமோ, அதாவது வங்கியில் யாரோ ஒருத்தர் நமக்கு தெரியாமலுக்கு நேரடியாக வைப்பு செஞ்சிட்டார், நாம் நம்மளோட வங்கி கணக்குக்கு நம்மளோட பிஸ்னஸில் பதிவு செய்யும். ரைட். செக் புக்குக்கு அதுக்கு இதுக்குன்னு ஏதோ ஒட்டுக்கெல்லாம் பேங்க் காசு எடுத்துருச்சு. நாம் அதையெல்லாம் நம்மளோட வங்கி கணக்கில் விட்டதையெல்லாம் பதிவு செய்யும். ரைட். இந்த மாதிரி நம்ம பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்ங்கிற வங்கி இணக்க கூற்று என்பது தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ் பேங்க் அக்கௌண்ட்ல எதெல்லாம் பதிவு செய்யாமல் இருக்குது அல்லது எதெல்லாம் பிழையா இருக்குது எதெல்லாம் விடுபட்டு இருக்குதோ அதையெல்லாம் கரெக்ட் பண்ணணும். இதுக்கு பேர் சீராக்கிய காசு புத்தகம் என்பது அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் டிரெக்ட் டெபாசிட் நேரடியாக யாராவது பேங்க் அக்கௌண்ட்ல போய் காசு அள்ளியே போட்டாங்க அல்லது நாமளே பேங்க்குக்கு ஸ்டாண்டிங் ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்கிறோம் இந்த அமௌண்ட்டை எடுங்கன்ட்டு, அதே மாதிரி வங்கி சில கட்டணங்கள் அறவிட்டு இருந்தால் இதெல்லாமே வங்கி கூட்டில் இருக்கும். பிஸ்னஸுக்கு தெரியாது. நம்ம பதியலை. இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்மளோட வங்கி கணக்கில் பதிவு செய்யணும். கழிக்கிறத கழிச்சு கூட்டுறதை கூட்டணும். அப்போ அதனை செய்கிறதுக்கு பேர் தான் சீராக்கம் செய்கிறது. சீராக்கிய காசு புத்தகம், சீராக்கிய வங்கி கணக்கை நம்ம தயாரிக்கணும். தென் அதுக்கு பிறகு தான் வங்கி இணக்க கூற்று தயாரிப்போம். ஆஃப்டர் த பேங்க் அக்கௌண்ட் இஸ் அட்ஜஸ்டட், எனி ரிமைனிங் டிஃபரன்ஸ் பிட்வீன் த அட்ஜஸ்டட் பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் அண்ட் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் டிபிக்கலி கம்ஸ் ஃப்ரம். அப்போ நம்ம வங்கி கணக்கில் நாம பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுகின்ற வங்கி கணக்கில் நேரடி வைப்பு, நிலையான கட்டளைகள், வங்கி கட்டணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணது பிறகு திருத்திய காசு புத்தகம் மீதியை நம்ம கண்டது பிறகு தான் நாம வங்கி இணக்க கூற்றை தயாரிப்போம். வளமையாக அதுக்கு 2 காரணங்கள் தான் இருக்க முடியும். இந்த வங்கி இணக்க கூற்றில் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகளும் வசூலிக்கப்படாத காசோலைகள் 2 தான் வரும். ஏனென்றால்
நம்ம இதை ஏன் இந்த சமர்ப்பிக்கப்படாத காசோலையோ இந்த வசூலிக்கப்படாத காசோலையோ ஏன் நம்ம காசு புத்தகத்திலேயோ திருத்திய காசு புத்தகத்து மீதிலேயோ நம்ம சீராக்க மாட்டோம் என்றால் இது ஆல்ரெடி பதிஞ்சிட்டோம். செக்கை கொடுக்கும் போதே ரைட் கொடுத்தாச்சு, வங்கி கணக்கு செலவுண்டு பதிஞ்சாச்சு, வங்கி கணக்கில் இது விடுபடல. செக் கிடைக்கும் போதே ஓகே காசு கிடைச்சிட்டு வங்கி கணக்கில் வரவு வச்சு பதிஞ்சாச்சு. எனவே இது ரெண்டுமே வங்கி கணக்கில் நம்ம சீராக்குற விஷயம் கிடையாது. இது ரெண்டுமே வங்கி இணக்க கூட்டில் நம்ம சீராக்க வேண்டிய விஷயம். And these are the timing differences rather than omissions. இது விடுபட்ட விஷயம் கிடையாது, டைம் டிஃபரண்ட். நாம செக்கை கொடுத்துட்டு நாம பதிஞ்சிட்டோம், பேங்க் தான் பதியல. நமக்கு செக் கிடைச்சிட்டு நம்ம பதிவு செஞ்சுட்டு பேங்க் தான் நமக்கு காசு தரல தவிர இது எதுவுமே விடுபட்ட விஷயங்கள் கிடையாது. எனவே சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள் added to the adjusted bank account balance, சீராக்கப்பட்ட வங்கி கணக்கு மீதியோடு வங்கி இணக்க கூட்டில் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள் கூட்டப்படும். அதே சமயம் வசூலிக்கப்படாத காசோலைகள் குறைக்கப்படும். ஏன் இதுன்னு சொன்னா ஸ்டூடெண்ட் நல்லா பாருங்க. சமர்ப்பிக்கப்படாத காசோலை என்பது நாம கொடுத்த காசோலை, வங்கி கணக்கில் செலவு வைத்து விட்டோம், வங்கி கணக்கு மீது குறைவடைந்துள்ளது, வங்கி கூற்றுல வங்கி இன்னுமே யாருக்கு கொடுத்தமோ அவங்களுக்கு காசு கொடுக்கல, அதனால வங்கி கூற்று மீதி அதிகரிச்சிருக்கிறது. நாம நம்மளுடைய வங்கி கணக்கு மீதியை வைத்து வங்கி கூற்று மீதிக்கு போக போகின்ற வங்கி இணக்க கூற்றை தயாரிக்கிறோம் என்றால் ரைட், இந்த வங்கி கணக்கில் நம்ம செலவு வைத்து குறைச்சிருக்கக்கூடிய பேலன்ஸ்ல இருந்து கூட இருக்கக்கூடிய வங்கி இணக்க கூற்றிய மீதிக்கு நம்ம கூட்டணும்னு சொன்னா இதனை கூட்டினால்தான் குறைவாக இருக்கக்கூடிய வங்கி கணக்கு மீதி சரி செய்யப்பட்டு கூடுதலாக இருக்கக்கூடிய வங்கி கணக்கு மீதிக்கு சமமாக வரும். ஏனென்றால் வங்கி கணக்கில் ஆல்ரெடி குறைச்சிருக்கிறோம். அதே மாதிரி அன்ரியலைஸ் செக் என்று சொல்லக்கூடியது வசூலிக்கப்படாத காசோலைகள் கழிக்கப்படும். ஏன் கழிக்கப்படும் என்றால் வசூலிக்கப்படாத காசோலை என்பது நாம பெற்றுக்கொள்ளும் போதே வங்கி கணக்கில் வரவு வைத்து கூட்டியிருக்கின்றோம், வங்கி கூற்றில் இல்லை. எனவே கூடிய ஒரு மீதியிலிருந்து குறைந்த ஒரு மீதிக்கு போகணும் என்றால் கழித்தால் தான் குறைந்த மீதி நமக்கு சமப்படும். உங்களுக்கு கணக்கு செய்யும் போது தெளிவாக நான் சொல்லித் தருவேன். ஸோ த ரிசல்டிங் ஃபிகர் ஷுட் மேட்ச் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ வங்கி இணக்க கூற்றில் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள் கூட்டப்பட வேண்டும், வசூலிக்கப்படாத காசோலைகள் கழிக்கப்பட வேண்டும். இதை கழிச்சிங்கன்னு சொன்னா இதோட சீராக்கு காசு புத்தக மீதி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அது நிச்சயமாக வங்கி கூற்று மீதியும் வங்கி கணக்கு மீதியும் சமப்படுத்தும். இதெல்லாம் தியரி ஏரியாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. தட்ஸ் ஆல் அபவுட் யூ யூனிட் 9. அப்போ கேஷ் புக், பெட்டி கேஷ் புக், பேங்க் அக்கவுண்ட், பேங்க் ரிகன்சிலியேஷன், இந்த 4 விஷயங்களுடைய தியரி சார்பாக நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு ஒரு 20% ஒரு நாலேஜை தந்திருந்தா போதும். மிச்சம் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம பாஸ் பேப்பரோட வச்சு இந்த கேஷ் புக்கில் என்ன கொஷின் வந்துச்சு, பெட்டி கேஷ் புக்கில் என்ன கொஷின் வந்துச்சு, பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன கொஷின், பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி கொஷின் என்ன மாதிரி வரும், பெட்டி கேஷ் புக்கில் சில்லறை காசு புத்தகத்தில் எம்சிக்யூ எப்படி வரும், பார்ட் 2 எப்படி வரும்னு பாஸ் பேப்பர்ஸ் அண்ட் ரிலவென்ட் அதர் கொஷின்ஸை வச்சு நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஃபுல்லாகவே பாஸ் பேப்பராக இருக்க போகுது. அண்ட் தேங்க்யூ கைஸ் இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு. Let's see in the next classes and have a great day. Thank you all. Bye. See you.